அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பான சிந்தனையாளர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை வேளையிலே வணங்கி வாழ்த்தி வரவேற்று ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுடைய நோக்கமாகிய உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடைவதற்காக, உலக அமைதி என்ற ஒரு நிலையை அடையும் வழிமுறையாக ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே சில தனி மனிதர்களால் இணைய பெற்றது குடும்பம், பல குடும்பங்களால் இணைய பெற்றது ஊர் சமுதாயம், பல ஊர்களால் இணைய பெற்றது நாடு, பல நாடுகளால் இணைய பெற்றது இந்த உலகம். எனவே உலக அமைதியினுடைய தொடக்கம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தனி மனித உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி முறைகளையும், உயிர் திணிவு பெற்று வலிமை பெற்று நீண்ட ஆயுள் பெறுவதற்கு காயகல்ப பயிற்சி முறைகளையும், மனம் அமைதி பெறுவதற்கு அகத்தவம் தியான பயிற்சி முறைகளையும், மனம் தெளிவு பெற்று அறிவிலே உயர்வு பெறுவதற்கு அகத்தாய்வு பயிற்சி முறைகளையும் மனவளக்கலை என்ற பெயரிலே தொகுத்து வைத்திருக்கின்றார்கள் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள். இந்த உன்னதமான உலக சமாதானம், உலக அமைதி என்ற ஒரு திட்டத்திலே நாம் நம்மையும் இணைத்துக் கொள்வதன் பொருட்டு இந்த பயிற்சி முறைகளை முறையாக செய்து வருவோம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு சங்கல்பம் செய்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வினை நிறைவாக நடத்தி தரும்படி எல்லாம் வல்ல பேராற்றலையும் ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களையும் பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்து நம்ம எப்பொழுதும் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் வணங்கி நிகழ்வை தொடங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாரையும் இந்த இனிய காலை வேளையில இந்த ஜூம் இணையதள சந்திப்பின் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுடைய நோக்கம் என்பது உலக சமாதானம், உலக அமைதி. இதுல என்ன ஒரு விஷயம்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த உலக அமைதியை பற்றி நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு ஆன்மீக பெரியோர்கள், நம்ம இன்னைக்கு சமகாலத்துல இருந்த நமக்கு அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்களுடைய குருபிரானாக இருந்த, வழிகாட்டியாக இருந்த வள்ளல் பிரானாக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், உலகம் முழுவதும் சென்று ஆன்மீகத்தை பரப்புவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை குருமார்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, உலக மக்கள் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய நோக்கம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும், நிறைவே காண்டும் மனம் வேண்டும், இறைவா அதனை தர வேண்டும் அப்படின்றதுதான் அடிப்படையான நோக்கம். நமக்கு இந்த ஒரு விளக்கத்தை நாம் தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இத ஓரளவுக்கு நம்ம முதல் பாகமாக செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நம்ம இதே சிந்தனையை நம்ம எடுத்திருக்கிறோம். எடுத்துட்டு நம்ம ஒரு பகுதி, அதாவது அன்னைக்கு சிந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியினுடைய குறிப்பிட்ட பாடல்கள், உலக சமாதானம் அப்படின்ற ஒரு கவியில இருந்த சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் எடுத்து நாம் அதை சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். அதை தொடர்ந்து நாம சிந்திக்கும் பொழுது இது ஒரு பெரிய ஒரு விஷயம், அத ஒரே நாள்ல இதை முழுமையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற அடிப்படையில அடுத்த பாகமாக இது 2ஆம் பாகம் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். இந்த 2ஆம் பாகத்துல மகிழ்ச்சி அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கவி, அதாவது இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம நான் பல இடங்கள்ல மனவளக்கலை அன்பர்கள் கிட்ட நான் கேட்கிறேன், என்னன்னா உலக சமாதான புத்தகம் உங்க எல்லோரிடமும் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பேன். ஒரு 100 அன்பர்கள் 200 அன்பர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10% பேர்கிட்ட அந்த புத்தகம் இருக்கிறத இப்போ ஓரளவுக்கு, முன்னாடி அது ரொம்ப குறைவா இருந்தது, இப்ப 10% பேர்கிட்ட அந்த மனவளக்கலை புத்தகம் இருக்கு. அது அந்த வகையில ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 10% புத்தகம் இருக்கிறவங்கள எத்தனை பேர் அந்த புத்தகத்தை படிச்சிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்கறத நான் ஒரு வழக்கமா வச்சிருக்கிறேன். அப்ப கேட்கும் பொழுது அந்த 10% பேர்ல கொஞ்சம் அதை படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இப்ப நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். எதுக்கு நான் இதை எல்லா இடத்துலையும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, எப்பொழுது இந்த ஆன்மீக பயிற்சியை இன்னைக்கு உலகத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய தனி நபர்கள், குருன்னு சொல்லி கொடுக்க தனி நபர்கள் இருக்கிறாங்க, அமைப்புகள் இருக்கிறது, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கிடைக்கப்பெற்ற அனுபவங்களை ஆன்மீக அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய பெரியோர்கள் உலகம் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுக்கு சில அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவங்கள் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நாம எல்லோரும் இந்த உலகத்துல, அதாவது நாம பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா ஏன் பிறந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. நம்ம இந்த மனவளக்கலை மன்றங்களுக்கு வருவதற்கு முன்பாக ஏன் பிறந்தோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது.
ஏன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. ஏன் எனக்கு நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை துணை கிடைச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. எனக்கு இந்த குழந்தைகள் ஏன் பிறந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு எளிமையான விடை கொடுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவங்க. இந்த விடை அவங்க எப்படி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து வந்து நமக்கு ரொம்ப ஒரு திருப்தி, அதாவது மனதளவுல வந்து ஒரு திருப்தியான மனநிலை நமக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக உருவாயிருக்க வேண்டும். அப்படி உருவாகல அப்படின்னா அத நாம பயிற்சியை முறையாக இன்னும் மேற்கொள்ளவில்லை அப்படின்றத நம்மளுடைய பொருளாக இருக்கும். அது பயிற்சியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு நிறைய மன்றங்கள் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. நிறைய ஆசிரியர்களை நமக்கு தெரியும். ஆழியார்ல தொடர்ந்து சிறப்பான பயிற்சி முறைகள் நடந்துட்டு இருக்கு. அடிப்படை பயிற்சியிலிருந்து பிரம்ம ஞானத்திலிருந்து அருள்நிதியர் பயிற்சி, துணை பேராசிரியர், ஆசிரியர்களுடைய MRC அப்படின்றது வரைக்கும் வந்து நமக்கு ஆழியார்ல சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து நமக்கு அந்த திருப்தி, நிறைவு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இயல்பாக கிடைத்து விடும். அது கன்ஃபார்மா உறுதியா சொல்ல முடியும். இப்ப எனக்கு ஏதாவது குறையோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அங்க அது நம்ம கிட்டதான் ஏதோ ஒரு குறையா இருக்கும். சரிங்களா? இயல்பா வந்து அங்க இயற்கையில எந்த ஒரு குறையும், இயற்கையில் எங்கும் இன்பமே விளைந்திருக்கிறது அப்படின்றத மகிழ்ச்சி ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கிறாங்க. இயற்கையில எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்ப அந்த ஏதாவது குறை இருந்ததுன்னா அது நம்மளுடைய குறைதான். அதை நிவர்த்தி பண்ணலாம். அதுக்கு மன்றத்துக்கு நீங்க போனீங்கன்னாலே போதும். சரிங்களா? மன்றத்துக்கு நீங்க போனீங்கன்னாலே உங்களுக்கு அந்த குறை என்பது நிவர்த்தி செய்யப்பட்டு விடும். இது ஒரு தனி நிலையில நம்ம இப்ப இந்த ஜூம்ல இணையதளத்துல இருக்கிறவங்க பெரும்பாலும் நம்ம அருள்நிதியர்களாகவும் பிரம்மஞானிகளாகவும் ஓரளவுக்கு நம்ம பயிற்சியில ஒரு பல ஆண்டு அனுபவங்களுடையவங்க தான் நம்ம இதுல இருக்கிறோம். சரிங்களா? இருப்போம். அதுல ஒரு புதிய அன்பர்களும் இருக்கலாம். நிச்சயமா அவங்களுக்கும் இந்த விளக்கம் பொருத்தமானதாகத்தான் இருக்கும். மன்றத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து, குறையான மனநிலையிலிருந்து நிறைவான மனநிலை, எனக்கு உடல் நலத்துல குறைபாடா உடல் நலம் சரியாகும், மனதுல ஏதாவது குறையாக இருந்தாலும் மனதுல ஏதாவது அந்த குறைகளை நிவர்த்தி பண்ண முடியும், பொருளாதாரத்துல எதுவும் பிரச்சனையா அப்படின்றத அதையும் சரி பண்றதுக்கான நமக்கு வாய்ப்புகள் இங்க மன்றத்துல சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் மூலமாகவே கிடைக்கும். உடல் நலம் எனக்கு கிடைக்கும், மன அமைதி, மனவளம் என்பது மேன்மை பெறும். அடுத்தது பொருளாதாரத்துல என்னால மேன்மை அடைய முடியும். அதற்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்துல என்னோடு அனைவரோடும் இணக்கமாக வாழ முடியும். இதெல்லாம் வந்து நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கிடைக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறைவான ஒரு மனநிலை, எனக்கு வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய மாட்டோம். பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யாத போது மறுபடியும் என்ன செய்வோம்னா இந்த பரமபதத்துல ஏனில ஏறிட்டே இருப்போம். சடனா வந்து என்ன செஞ்சிருவோம், ஒரு இது பாம்பு இதான உடனே மறுபடியும் கீழே வந்துருவாங்க இல்லைங்களா? மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா அவங்க கீழ் நிலைக்கு வந்துருவாங்க. அப்ப இந்த மேல உயர்ந்தவங்க இந்த குறை எதனால வந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். நம்ம போக வேண்டியது தேவை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. என்னன்னா நம்ம பயிற்சி எடுத்தது வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டோம். எனக்கு மட்டும்தான் நான் பயிற்சி எடுத்தேன், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு இன்னும் நல்லா இதெல்லாம் வேணும், இந்த பயிற்சி பண்ணா எனக்கு எல்லாமே கிடைக்குது, அது கிடைக்குது இது கிடைக்குது, இன்னும் கேட்கறதெல்லாம் கிடைக்குது, அப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம பயிற்சி பண்ணும்போது அங்க வந்து என்ன ஆயிருதுன்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறிவிடுகிறது. அந்த ஏமாற்றம் பயிற்சியை செய்வதற்கு எனக்கு ஆர்வத்தை குறைச்சிருது. அப்ப அந்த ஆர்வத்தை குறைச்ச உடனே என்ன பண்ணிடுறேன், நான் பயிற்சியை விட்டுட்டு வேற ஏதாவது தடமாற்றமாக மாறிவிடுகிறது. அந்த தடமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் நான் எங்க ஆரம்பிச்சோன்னா அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருது. சரிங்களா? இப்ப நம்ம இந்த பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நாம ஒரு பயிற்சியை ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா குருவினுடைய நோக்கமும் நம்முடைய நோக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். குருவோட நோக்கமும் நம்மளுடைய நோக்கமும் ஒன்னா இருக்கணும். சரிங்களா? அப்ப குருவோட நோக்கம் வேற, என்னோட நோக்கம் வேற அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த நோக்கம் மாறும்போது கிடைத்த பலன்னா என்ன ஆயிரும், வீணா போயிடும். சரிங்களா? வீணாக போய்விடும். அந்த நமக்கு இது வரைக்கும் அவங்களுடைய நோக்கத்துக்கு மாறா நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அந்த பலன் முழுக்க என்னவாகிரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா முழுமையாக இருக்காது, வீணா போயிரும்னா என்ன, முழுமை பெறாம இருக்கும். நமக்கு எப்பவுமே முழுமைதான் ஒரு நிறைவு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த நிறைவு கிடைக்கணும் அப்படின்னா
குருவினுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்ப குருவோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா உலக அமைதி, உலக சமாதானம் தான் அவங்களுடைய முழுமையான நோக்கம். உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் என்பது வேறு, குருவினுடைய நோக்கம் என்பது வேறு. ஒவ்வொரு ஆன்மாவினுடைய தனிப்பட்ட விருப்பம் என்பது முக்தி அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும் அப்படின்றது தனிப்பட்ட ஆன்மாவினுடைய விருப்பம். அது நிச்சயமாக காலத்தால் நடந்தே தீரும். காலத்தால அது நடந்தே தீரும். அது எந்த பிறவியா இல்ல உங்களுடைய பிறவி தொடர் எந்த அளவுக்கு இருக்கு, அது எப்ப கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய தனிப்பட்ட முயற்சி, பயிற்சி, அதன் காரணமாக விளைவு, தொடர் விளைவு, அதற்கு இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப உங்களுடைய தனிப்பட்ட ஆன்மா எப்பொழுது முக்தி அடைய வேண்டும், அதற்கான முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க எங்க கேட்டாலும் அது உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிரும். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சிரும். மன்றத்துல இருக்கும்போது நமக்கு அது கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் இங்க நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்துக்கு வந்திருக்கிறோம், மனவளக்கலை பயிற்சிகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை வடிவமைத்து கொடுத்தவங்க வேதாத்திரி மகரிஷி. இந்த விளக்கம் எல்லாம் எனக்கு முன்னாடி என்ன தெரியாது. இந்த பயிற்சியினுடைய நான் எனக்கு ஏதோ பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க அவங்க இவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த யோகா கிளாஸுக்கு போங்க, கை கால் வலி சரியாயிரும், இந்த ஆபரேஷன் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் போனேன், எனக்கு அந்த நேரத்துல சரியா போச்சு. ஆனா சொல்லி கொடுக்குறவங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்ப நான் அதுக்கு செலவு பண்ணியிருந்தேன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா அது என்ன விளைவு கொடுத்துருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது பயிற்சிக்கு முன்னாடி. அப்ப என்ன விளைவு வேணா நடந்திருக்கலாம். சரிங்களா? அப்ப நீங்க எப்ப பயிற்சி எடுத்தீங்களோ, எப்ப ஆக்ஞை தீட்சை வாங்கினோமோ அப்பவே மாதிரி சொல்லுவாங்க மாற்றி பிறந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மாற்றி பிறந்திருக்கோம். சரிங்களா? அது ஒரு புதிய பிறப்பாக நம்ம எடுத்திருக்கிறோம், மறுபிறப்பாக எடுத்திருக்கிறோம். அப்போ உங்களுக்கு பிறவியை கொடுத்தவங்க அவங்களுடைய நோக்கமும் உங்களுடைய நோக்கமும் ஒன்னாத்தானே இருக்கும். இப்ப என்னுடைய சஞ்சித கர்மம் அப்படின்றது எனக்கு பிராரத்த கர்மமாகவும் ஆகாமிய கர்மமாகவும் இருக்கு. அப்ப இந்த குருவோட உயிர் கலப்புன்னு சொல்லி வரும்போது அவங்களுடைய சஞ்சித கர்மா நமக்கு பிராரத்த கர்மாவா மாறும் இல்லைங்களா? அப்ப அவங்களுடைய சஞ்சித கர்மான்னு சொல்லக்கூடியது அதாவது பிராரத்த கர்மா, குருவோடையது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன அந்த விளக்கத்தை கொஞ்சம் முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வரக்கூடிய சிக்கல்கள், வரக்கூடிய குறைகளை நம்ம குறையா எடுத்துக்கிற மாட்டோம். ஸோ அந்த வகையில நம்முடைய குருவினுடைய நோக்கம் என்பது உலக அமைதி, உலக சமாதானம். அந்த நீங்க நம்ம மனவளக்கலை பயிற்சிகள்ல எடுத்திருக்கக்கூடிய பயிற்சி முறைகளை பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு அடிப்படை பயிற்சியில உடற்பயிற்சி, 9 வகையான உடற்பயிற்சி, காயகல்பம், 3 வகையான தியான முறைகள், ஆக்ஞை, சாந்தி, துரியம், அதற்கப்புறம் முதல்நிலை அகத்தாய்வுல சொல்லிக் கொடுக்கக்கூடிய அகத்தாய்வின் நோக்கமும் பயன்களும், வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம், பஞ்சேந்திரிய தவம், பஞ்சபூத நவகிரக தவம், அதுக்கப்புறம் எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல். இப்ப முதல் நிலையில இருக்கு. இப்போ உள்ள கரண்ட்ல உள்ள சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2ஆம் நிலையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நமக்கு ஜீவகாந்த பெருக்கு பயிற்சிகள், தீப பயிற்சி, துரியாதீத தவம், அடுத்ததான் என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஜீவகாந்த பெருக்கு பயிற்சி, துரியாதீத தவம், நான் யார் என்ற தத்துவம், வாழ்வின் அதாவது பாவப்பதிவுகளும் போக்கும் வழிமுறைகளும், குடும்ப அமைதி, பெண்ணின் பெருமை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனி மனித அமைதி, அதன் மூலமாக குடும்ப அமைதி, அதன் மூலமாக சமுதாய அமைதி, இப்படி 3 நிலை வரைக்கும் அதற்கேற்ற மாதிரி பாடத்திட்டங்கள். இதன் முடிச்சாச்சுன்னா ஆழியார்ல பிரம்மஞான பயிற்சி, அதுக்கடுத்து அருள்நிதியர் பயிற்சி. எதுக்குன்னா நீங்க கத்துக்கிட்ட பயிற்சியை சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வகையில கொண்டு போய் சேர்க்கணும். சரிங்களா? இதுதான் நம்முடைய பொறுப்பு, கடமை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள், அருள்நிதியர்கள் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல எனக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டது அப்படின்னா அந்த குறை எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குருவினுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் மாறுபட்டு இருக்கும்போது அந்த குறையாக அது மாறும். அப்ப இந்த குருவோட நோக்கத்தை நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் இந்த 3 நிலை அகத்தாய்வா இருக்கட்டும், இது எத்தனையுமே மகிழ்ச்சி வடிவமைச்சது எதுக்காகன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த ஒவ்வொரு புத்தகமும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி முறைகள்லாம் காயகல்பம்லாம் சொல்ல போனா 80களுக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. 1980ஸ்க்கு அப்புறம் தான் காயகல்பம் வெளியில அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அதாவது மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும்ன்ற அடிப்படையில. அதற்கு முன்பாக எடுத்துக்கிட்டோம்னா ஆக்ஞை தீட்சை, துரிய தீட்சை, துரியாதீதம் பயிற்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் சிறப்பு பயிற்சிகள், சிறப்பு அகத்தாய்வுன்ற பயிற்சிகள்ல சிறப்பு பயிற்சிகள்ன்ற பேர்ல நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பயிற்சிகள் நாம இன்னைக்கு படிக்கக்கூடிய புத்தகங்கள், அதாவது மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3 இருக்கட்டும், இல்ல அத்தனை புத்தகங்களும் நமக்கு அச்சாகுவதற்கு முன்பாகவே முதலாக அச்சேரிய புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலக சமாதானம். 1957ஆம் ஆண்டு மகிழ்ச்சி அவங்க எழுதிய அச்சாக வெளிவந்தது. அதற்கு முன்பாக அவங்க எழுதியது பாத்தீங்கன்னா 1954க்கு முன்னாடியே அவங்க எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நிறைய கவிகள் இருந்திருக்கு. இதை அவங்க சுருக்கமா ஒரு 200 கவிகளாக குறைச்சிருக்கிறாங்க. 200 கவிகளாக குறைச்சு அதை புத்தகமாக வெளியிட்டு இருக்கிறாங்க.
அப்ப இந்த வெளியிட்ட புத்தகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முக்கியமான கவிகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு புத்தகத்தை படிச்சிட்டோம்னா உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கேள்வியும் எழாது. வாழ்க்கையில, சமுதாயத்துல, அரசியல்ல, வரக்கூடிய குடும்பத்துல எந்த ஒரு சிக்கலும் வரவே வராது. உங்களுக்கு குறையும் வராது. குடும்பத்துல எந்த ஒரு குறையுமே அங்க வரவே வராது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த முழுமையான அந்த புத்தகத்தை படிச்சிட்டோம் அப்படின்னா, இது சிம்பிளா நான் இதை கொஞ்சம் ஒரு சைக்காலஜில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தெனாலிராமன் கதை சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சின்ன கோட்டு பக்கத்துல பெரிய கோடை போட்டோம்னா அந்த சின்ன கோடுன்றது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியாது இல்லைங்களா? அது மாதிரி இப்ப நமக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது இப்ப உலகம் முழுக்க பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணாதான் உன்னுடைய பிரச்சனை சரியாகும். இதுதான் சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய லாஜிக். சரிங்களா? லாஜிக்கலா பேசணும்னா சிம்பிளா இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து பார்த்தோம்னா, உன்னுடைய பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி உலகம் முழுக்க நம்மை விட இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கோடியில இருந்து 1000 கோடி மக்கள் தொகை இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த 800 கோடி 1000 கோடி மக்கள் தொகையில எத்தனை 1000 பேர் ஒருவேளை உணவு இல்லாம இருக்கிறாங்க, எத்தனை கோடி பேர் உடை கிடைக்காம இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு இந்த உலக சமாதானத்தை பத்தி சிந்திக்கும் போது நமக்கு கிடைக்கும். அப்ப என்னன்னா, நான் ஆல்ரெடி ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேட்ல தான் இருக்கிறேன், ஒரு நிறைவான நிலையில தான் இருக்கின்ற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துருவோம். சோ அந்த வகையில நம்ம முதல் பகுதியில சிந்தனை பண்ணது ஓரளவுக்கு நமக்கு எதெல்லாம் தேவை அப்படின்ற இடத்துல இந்த பயிற்சி முறைகள்ல என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த பத்தி நாம சிந்திச்சிருக்கிறோம். அந்த சிந்தனையின் காரணமாக நமக்கு கிடைக்கப்பட்டது என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த உலக சமாதான திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உலகத்தில் நடைமுறைக்கு வரும் பொழுது நமக்கு நிறைய இன்னைக்கு உள்ள சூழல்ல இருக்கக்கூடிய நம்ம மனம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், நம்முடைய உடல் சந்திக்கக்கூடிய உடல் நல குறைபாடுகள், சமுதாயத்துல நாம சந்திக்கக்கூடிய சிக்கல்கள், பொருளாதார சிக்கல் நான் சொல்றது, இந்த சிக்கல்கள் எல்லாம் இதெல்லாம் ஒரு சிக்கலே இல்லைன்ற மாதிரி நமக்கு ஒரு தீர்வாக மாறிவிடும் அப்படின்றதான் ஒரு யதார்த்தம். அப்ப அந்த வகையில நம்ம ஒவ்வொரு கவியாக எடுத்து சிந்திக்க வேண்டிய, நான் பார்க்கும்போது 2 பாகத்தோட முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரி சிந்திக்கும் போது ஒரு கவியுமே நம்ம 1 மணி நேரத்திற்கு மேலாக சிந்தனை பண்ணக்கூடிய அளவுல அவங்க விரிவா சொல்லியிருக்கிறாங்க. அதனால எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ நம்ம அதை பற்றி நீங்க புத்தகத்தை எடுத்து திரும்ப திரும்ப படிங்க. படித்து மன்றங்கள்ல இந்த தகவலை நம்ம நல்லா பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றத நம்ம இந்த நிகழ்வின் மூலமாக நினைவுபடுத்திக்கிறேன். மகிழ்ச்சி அவங்க நம்ம எல்லோருக்கும் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த உலக சமாதானம் கவி 44 என்ன கவின்னு சொல்லி கேட்டோம்னா, பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம் அனுபவித்தோம் பெற்ற பலன் இன்ப துன்பம் இரண்டேயாகும். பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம் அனுபவித்தோம் பெற்ற பலன் இன்ப துன்பம் இரண்டேயாகும். இறந்துவிட போகின்றோம் என்றோ ஒரு நாள், இறந்துவிட போகின்றோம் என்றோ ஒரு நாள், இதற்குள்ளே அமைதி பெற உலக வாழ்வை துறந்துவிட முடியாது. தொல்லை நீங்கி மனித இனம் சுகமாக வாழ்வதற்கு ஏற்ப சிறந்தபடி சூழ்நிலைகள் அமைக்க வேண்டும். சிந்தனையில் உயர்வில் உள்ளோர் கடமை இது, சிந்தனையில் உயர்வில் உள்ளோர் கடமை இது. நாம் நமது சிந்தனையில் உயர்வு பெற்றிருக்கிறோமானால் இந்த உலக வாழ்க்கையில் மனித இனம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை மாற்றி அமைக்கக்கூடிய சிறந்த சூழ்நிலைகளை நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மனவள கலைஞனுடைய பொறுப்பு, கடமை அப்படின்றத நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. உலக சமாதானம் கவி 44. சரிங்களா? அப்ப இந்த கவியை நாம ஆழமாக பதிய வைத்துக் கொண்டோமானால், அப்ப உலக சமாதானத்துல அவங்க சொல்லப்பட்டது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நாம் தான் ஏற்படுத்த வேண்டும், நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். இதற்கு முறையாக சொல்லிக் கொடுக்கப்பட்ட
தத்துவங்கள் 14, அதாவது வாழ்க்கை நெறிமுறைகள் 14: போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு போராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 14 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம முறையாக முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அந்த நம்ம பயிற்சி முறைகளுக்கு எடுத்து கொள்ளக்கூடிய புத்தகங்கள் அப்படின்றது தனிப்பட்ட நிலையில நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, முழுமையாக நம்ம அந்த வேதாத்திரிய தத்துவங்கள், இந்த உலக சமாதானம் ரெண்டையும் வேதாத்திரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் 14 தத்துவங்களையும் இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு தத்துவத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா, நமக்கு அடிப்படையில we are already satisfied ஸ்டேட்ல தான் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த நாம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப சமுதாய சிக்கல்களை நம்ம சீர்திருத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது அப்படின்றத உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த 2ஆம் பாகத்துல மகிழ்ச்சி அவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் கவியாக, அதாவது 57 உலக சமாதான புத்தகத்துல கவியன் 57, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2ஆம் பாகம் அப்படின்ற உலக சமாதானம் 2ஆம் பாகத்துல நமக்கு 57வது கவியாக சொல்லிக் கொடுக்கக்கூடியது நான் என்ற தத்துவமே நாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி எடுத்துக்கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம், நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம், நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம், ஊன் உருவம் வரை அறிவை எல்லையாக்கி. நான் என்னுடைய உடல் உருவம் வரைக்கும், அதாவது நான் என்ற தத்துவமே நாமாய் உள்ளோம். நான் யாருன்னு கேட்டோம்னா, நான் சுத்த வெளிதான் நானாக இருக்கிறேன், அதுதான் என்னவாக இருக்கு, அனைத்து உயிர்களுக்குள்ளாக இருக்குன்னு சொல்லி வரும்போது எல்லாமே நான் தான் அப்படின்ற இடத்துக்குள்ள வந்துருவோம். சரிங்களா? நான் தான் எல்லாமே. நாடுகள் பலவற்றில் வாழுகின்றோம், ஊன் உருவம் வரை அறிவை எல்லையாக்கி. நான் என்ன செய்யறேன், என்னுடைய உடல் அப்படின்றது மட்டும் இல்ல, நான் என்னுடைய எல்லை கட்டி கொண்ட மனநிலையில் வாழும் போது ஒருவருக்கு ஒருவர் நான் பிறரோடு ஒப்பிடும் பொழுது இன தேச ஜாதி தான் தனது எனும் பேதம் கொண்டு வாழ்வில் தனித்து இயங்கி துன்புற்று ஆழ்ந்து ஆராய்ந்தோம். எனக்கு எப்ப அந்த சிக்கல் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நானு என்னை எதோ எல்லை கட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, இன ரீதியாக, தேச ரீதியாக, ஜாதி ரீதியாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா, பல பிரிவினைகளை நானே ஏற்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டு எனக்கு கிடைச்சது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா துன்பம் தான். எனக்கு கிடைச்சது துன்பம் தான். அப்ப இந்த துன்பத்துல நான் என்ன பண்றேன், ஆராய்ச்சி பண்றேன். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு அப்படின்ற நானு ஒரு ஆராய்ச்சி பண்றேன். அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ஆன்ம நிலை ஆராய்ந்து கண்ட ஆட்சி முறை உலக சமாதான திட்டம். எப்ப நான் ஆன்மாவை அறிந்து கொண்டோனோ, நான் யார் சொல்றாங்க, மகிழ்ச்சி சொல்றாங்க, ஆன்ம நிலை ஆராய்ந்து கண்ட ஆட்சி முறை, ஆன்மாவை அறிந்து உலகம் முழுக்க வாழக்கூடிய அத்துணை மனிதர்களுக்குள்ளாகவும் இறைத்தன்மையான அந்த பரமாத்மாவே தான் என்னவாக இருக்கு, அனைத்து உயிர்களுக்குள்ளாகவும் அறிவாக ஆன்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எப்ப எந்த ஒரு உயிர் துன்பப்பட்டாலும் அந்த உயிரின் படக்கூடிய துன்பம் என்பது என்னுடைய துன்பம் அப்படின்றத உணர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி சார், எங்கேயோ ஒரு அமெரிக்கால ஆப்பிரிக்கால ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அதனால எனக்கு என்ன, எத்தியோப்பியாலையும் சோமாலியாலையும் ஒருத்தர் பசியில வர்றானா எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு ஒரு சர்வர்ல ப்ராப்ளம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துல இருந்து நம்ம ஜூம்ல பேசிட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஆலியார்ல ஐடில இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம்ல ஃபால்ட்னா யாருமே நம்ம பேச முடியாது. சரிங்களா? நம்ம பேசுற விஷயம் யாருக்கும் போய் சேராது, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள். அப்ப என்னன்னா, we are already connected அப்படின்றதுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், சரிங்களா, இந்த உதாரணங்களை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நாம் இணைந்துதான் இருக்கிறோம். ஆல்ரெடி we are connected. சரிங்களா? கனெக்டட் சோல். அப்ப அவங்க நம்ம இணைந்து இருக்கக்கூடிய நிலையில ஏதோ ஒரு எத்தியோப்பியாலையும் சொமாலியாலையும் ஆப்பிரிக்கா நாடுகள்ல வாழக்கூடிய உயிர்கள் பசியில வாழனா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம வாழ்ந்து விட முடியாது. அதே மாதிரி உக்ரைன்லயும் ரஷ்யாலையும் போர் நடந்ததுன்னா நான் என்ன செய்யறது, நான் ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி நான் இருந்து விட முடியாது. யாரோ கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி நானு இருந்து விட முடியாது. தண்ணீரே சமுத்திரம், யாரு ஏரி குளம் குட்டை மலை மேகம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுவது போல மாதிரி சொல்றாங்க. தண்ணி தான் என்னவா இருக்கு,
ஆறாகவும் ஏரியாகவும் குளவாகவும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேரியா இருக்கு. சாக்கடையா கூட அதுதான் தண்ணி தான் இருக்கு. சரிங்களா? அப்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது நான் என்று சொல்லும் அறிவின் தத்துவமே, நான் சொல்லக்கூடிய அந்த அறிவின் தத்துவம் தான் காந்த சக்தி அலை இயக்கம் பல்வேறு உருவில் அதனது தன்மைக்கு ஏற்ப இயங்கும் இயக்க சக்தி. அதுவா என்ன இருக்கு, நம்ம இயக்கக்கூடிய சக்தியாகவும் உணரும் ஆற்றல் நிலையாகவும் இருக்கிறது. நம்ம வரக்கூடிய அப்ப இந்த காந்த நிலையை அறிந்து கொண்டோமானால் உலகில் என்னன்னா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு நம்ம தவம் பண்றதுனால நம்ம குழந்தைங்க படுற, நான் இப்ப நினைச்சேன் என் குழந்தைய பத்தி நினைச்சேன், எனக்கு போன் பண்ணிட்டாங்க, எனக்கு மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, என் பையனுக்கு அங்க காய்ச்சல்னு போன் வந்துச்சு, இப்படின்னு நம்ம நிறைய அனுபவங்கள் நம்ம சொல்றோம். நம்ம சும்மா தவம் பண்ற மாதிரி பிராக்டிஸ் தான் பண்றோம். உண்மையால தவத்துக்கு நம்ம முழுமையா போறோமா அப்படின்றது சொந்த அனுபவம். சரிங்களா? அப்ப நம்ம பயிற்சியில இருக்கும் பொழுதே நம்முடைய தொடர்புடைய உயிர்கள் படக்கூடிய துன்பம் நமக்கு தெரியுது. மகான்கள் முழுமையாக ஆன்மீக அனுபவம் பெற்று ஆன்மாவை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களோடும் என்ன செய்ய முடியும், அவங்களால தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்றது அவங்க அனுபவமாக பெற்று இருக்கக்கூடிய அனுபவங்கள். சரிங்களா? அப்ப நான் எங்கேயோ வாழக்கூடிய ஒரு உயிர், சரிங்களா, துன்பம் அடையுது, அது துன்பம் அடைஞ்சா எனக்கு என்ன அப்படின்றத அவங்க இயல்பாக விட்டு விடல. சரிங்களா? ஆகையால் இந்த நான் என்ற தத்துவமே, இந்த நான் என்ற தத்துவம் தான் சக்தியாக நாம் என்ற பல பேராக அநேக கோடி சீவன்களாக கோடான கோடி உயிர்களாக மனிதர்களாக அறிவு இயக்கங்களாக இருக்கிறது. உலக அளவில் மனதிற்கு எல்லை கட்டி கொண்டு பல நாடுகளிலும் சிதறி வாழ்ந்து வருகிறோம். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், சிதறி வாழ்ந்து தேசம் சாதி இனம் மதம் என்னும் வேறுபாடுகளை கற்பித்துக் கொண்டு நமக்குள்ள எல்லை கட்டிய மனநிலை. இந்த எல்லை கட்டிய மனநிலை என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, பல துன்பங்களை அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக சூழலாக அது அமைந்து விடுகிறது. சரிங்களா? ஆன்ம நிலையை அறிந்து விட்டோம், அந்நிலையில் அனைத்து உயிரும் ஒன்று என்று அறிந்தோம். மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அனைத்து உயிரும் ஒன்று என்ற அடிப்படையில் ஆற்றும் செயலெல்லாம் அன்பின் செயலாகும். எனக்கு வாழக்கூடிய சக மனிதர்களிடம் எனக்கு வெறுப்போ கோபமோ வஞ்சமோ பயமோ இருந்தால் எனக்கு அந்த முழுமையான உணர்வு என்பது கிடைக்கவில்லை. யாரோ ஒருவரை நீங்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால், யாரை நீங்கள் வெறுத்தாலும் உங்களையே வெறுக்கிறீர்கள், யாரை நீங்கள் வெறுத்தாலும் உங்களையே வெறுக்கிறீர்கள், யாரை நீங்கள் நேசித்தாலும் உங்களையே நேசிக்கிறீர்கள். இந்த ஒரு விளக்கத்தை எப்பொழுது நாம் உணர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆன்ம நிலை அறிந்த போதுதான் நமக்கு அந்த ஒரு உண்மை நமக்கு புரியப்படும். அந்த ஆன்ம நிலை அறிந்துகிட்டோம்னா அந்த உண்மை நமக்கு புரியப்படும். இந்த விரிந்த மனநிலையில் அனைவரும் வாழ வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த பெருநோக்கத்தில் இங்கு கூறப்பட்ட ஒரு ஓருலக ஆட்சி திட்டம், இதுதான் உலக சமாதான திட்டத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயமா நம்ம எடுத்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த ஒரு கவியை நம்ம எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில நிறைய வரக்கூடிய கேள்விகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் பதில் உங்களுக்குள்ளாகவே கிடைக்கும். உங்களுக்குள்ளாகவே கிடைக்கும். நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் தேவைப்படாது. இந்த உலக சமாதானம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை நாம் முழுமையாக உணர்ந்து அதை நம்ம என்ன செய்யணும், அருட்தந்தை அவர்கள் நமக்கு என்ன நோக்கத்திற்காக அந்த பயிற்சிகளை கொடுத்தாங்க, குருவினுடைய நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்றாக மாற வேண்டும். சரிங்களா? குருவோட நோக்கமும் என்னுடைய நோக்கமும் ஒன்னா மாறணும். அவருடைய நோக்கம் ஒன்னாகவும் என்னுடைய நோக்கம் ஒன்னாக இருந்ததுன்னா பலன் எனக்கு முழுமையா கிடைக்காது. பலன் கிடைக்கும், ஆனா முழுமையான பலனாக கிடைக்காது. 58வது ஒரு கவியா சொல்றாங்க, பொது ஆட்சி. எங்கெங்கு இன்னைக்கு உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய அந்த நாட்டுல நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, இன்னொரு நாட்டுல நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு நபர், ஒரு அரசியல் தலைவர் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த நாட்டுக்கு நாடு வாழக்கூடிய நபர்கள், சரிங்களா, இன்னும் நமக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வாழக்கூடிய அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய மன அலைச்சூழல் வேகத்திற்கு தகுந்தவாறு அவங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் அப்படின்ற அடிப்படையிலையும், ஒரு நாட்டுல சில பொருளாதார கொள்கைகள் எடுக்கக்கூடிய பொருளாதார கொள்கைகள் இன்னொரு நாட்டை பாதிப்படைய செய்யக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்கு. என்ன செய்யறாங்கன்னா, பொது ஆட்சி, இந்த உலக சமாதானம் கவி 58ல பொது ஆட்சி அப்படின்ற ஒண்ணு சொல்றாங்க. எங்கெங்கும் உலகினிலே பிறப்போர்க்கு எல்லாம், எங்கெங்கும் உலகினிலே பிறப்போர்க்கு எல்லாம் இவ்வுலகம் சொந்தமென்று உண்மை ஏற்று. உலகத்துல நீங்க எங்க பிறந்தாலும், சரிங்களா, ஒரு சினிமால கூட பாடல் வரும், அடையாளம் தான் துறப்போம்
எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம், அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். அதான் மகரிஷி ஒரு கவியில சொல்றாங்க, எங்கெங்கு உலகினிலே பிறப்போர்க்கு எல்லாம் இவ்வுலகம் சொந்தம் என்ற உண்மை ஏற்று தங்கத்தின் மதிப்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரிங்களா? கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தங்கம் ஃப்ரீயா கிடைச்சா எப்படி இருக்கும்? மதிப்பே இல்லாம ஆயிடுச்சு. தங்கத்தின் மதிப்பு தனி மனிதன் சொத்து, தங்கத்தின் மதிப்பை இழக்க செய்யணும்ன்றாங்க. இந்த உலக சமாதான திட்டத்துல தங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். அது ஒரு உலோகம். சரிங்களா? நம்ம பொருளாதாரத்துல ஒரு பெரும் பகுதியை அந்த உலோகம் எடுத்து வைத்திருக்கு. சரிங்களா? நமக்கு இப்ப காந்த தத்துவம் நல்லா தெரியும். நமக்கு சொல்லுவாங்க என்னன்னா, இந்த தங்கத்தை அணியும் போது நமக்கு காந்த சக்தி ஈர்த்து கொடுக்குது. நமக்கு காந்த சக்தி ஈர்க்கிறதுக்கு நிறைய பயிற்சி முறைகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்மளையே தங்கமா மாத்தக்கூடிய அளவுல கூட பயிற்சி முறைகள் இருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள். சரிங்களா? நமக்கு இந்த உலகத்துக்கு தனி மதிப்பு வேண்டாம் அப்படின்றத மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா, அந்த தங்கத்தினுடைய மதிப்பை என்ன செஞ்சிடணும்ன்றாங்கன்னா, ஜீரோ ஆக்கணும்ன்றாங்க. இன்னைக்கு ஒரு கிராம் 7,500 ரூபாய் விற்குது சார். என்ன சார் நீங்க டக்குன்னு ஜீரோ ஆக்க சொன்னீங்கன்னா என்னுடைய நகையோட வேல்யூ பூரா குறைஞ்சு போயிருமே. அது உங்களுக்கு இல்ல, இத ஒரு திட்டமா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்னைக்கு அது முன்னாடி பார்த்தோம்னா அது இல்லாம நம்ம போனோம்னு வச்சுக்கலேன். எனக்கெல்லாம் நகை அணியக்கூடிய பழக்கம் உண்டு. எனக்கே நம்ம தனியா ட்ரெயின்ல போகும்போது, ஐயோ நம்ம யாராவது இதை புடிங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயம்லாம் இருக்கும். இப்ப நான் போடுறதே இல்லை, எனக்கு பயமே கிடையாது. யாரும் என்கிட்ட அப்ப என்னன்னா, பெண்ணின் பெருமையை பத்தி மகிழ்ச்சி பேசிட்டு பெண்ணின் பெருமையை பத்தி பேசுறாங்க இல்லைங்களா? இப்ப நம்ம இதை போட்டுட்டு எங்கேயா தனியா எங்கேயா சுதந்திரமா போக முடியுமா? ஆபரணம் அப்படின்ற அடிப்படையில நீங்க போடலாம். சரிங்களா? அழகு அப்படின்ற அடிப்படையில நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த அழகு என்பது நானு யார் ரசிக்கிறதுக்காக அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நம்ம ஆழமான சிந்தனைக்கு போய்த்தான் ஆகணும். என்னன்னா, நான் உலக சமாதானம் புக்கிய ஒரே நாள்ல படிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த சிந்தனைகளை சுருக்கமா ஒரே நாள்ல பேசிடலாமா அப்படின்னு தான் நான் முதல்ல ஆரம்பிச்சேன். அப்ப சொல்லும் போது இந்த கருத்துக்கள் முழுமையாக போய் சேரல அப்படின்றதுக்கு அப்புறம் அதை மேக்சிமம் சொல்லிக்கிட்டு தான் வந்தேன். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதை முழுமையா போகல அப்படின்ற இடத்துலதான் ஓகே டைமும் ஆயிடுச்சு. அந்த டைம் அதை பேசும்போது கொஞ்சம் டைமும் ஆயிடுச்சு. அப்ப அங்க அம்மா அன்னைக்கு தொகுத்து வழங்கின அம்மாவே சொல்லிட்டாங்க, ஐயா இதுவே நம்ம அடுத்து பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அதை அடுத்த 2ஆம் பாகமா எடுத்தோம். இப்ப நான் இன்னைக்கு ஒரு கவிதான் சொல்லியிருக்கேன், 2வது கவிதை தான் வந்திருக்கிறேன். தங்கத்தின் மதிப்பு தனி மனிதன் சொத்து, தாய் தந்தை மக்கள் என்ற பாசம் போக்கி. சரிங்களா? இன்னைக்கு நம்ம பெரும்பாலானவர்கள் நம்ம அப்பா அம்மாவை பத்தி கவலைப்படுறோம். சரிங்களா? பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறோம். இல்லைன்னா அப்பா அம்மா நம்ம பெற்றோர், எங்க அப்பா அப்படி இருக்கிறாங்க, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்கள பத்தி கவலைப்படுறோம். அடுத்தது என்ன செய்யறோம்னா, என்னுடைய குழந்தைகள் அப்படின்றத பத்தி தான் நம்ம கவலைப்படுறோம். ஆனா அவங்கவுங்க அளவுல என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? தனிப்பட்ட முறையில நீங்க கொஞ்சம் ஆழமா அவங்கள போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க உங்களுக்குள்ளாகவே போய் பாருங்க. சரிங்களா? நானு என்னுடைய தேவையை பூர்த்தி பண்றதுல நான் எப்பவுமே குறை வச்சுக்கிறதே இல்லை. இதே போலதான் எல்லா உயிர்களும். சரிங்களா? அப்ப அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்ப எது தேவையோ, வள்ளலார் சொல்லுவாங்க இல்லைங்களா, எங்கெங்கு இருந்து உயிர் எது வேண்டினும் அங்கெங்கு இருந்தாலும் அருட்பெரும் ஜோதி. அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ இறைவன் கொடுப்பான் அப்படின்ற ஒரு முழுமையான விளக்கம் நமக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? இன்னமும் நான் அவங்களுக்காக எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, என்னுடைய குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க அப்படின்ற என்ன செய்ய தேவையில்லை, நம்ம வருத்தப்பட தேவையில்லை. என்ன சொல்றாங்கன்னா, நீ உலக குடும்பமாக மாற்றிக்கொள் அப்படின்றாங்க. அதுக்காக என்ன சார் நான் பாசமே இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய அனைவருமே உங்களுடைய உறவுகள் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய அனைவருமே உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதரி, உங்களுடைய சகோதரன். அனைத்து உயிரும் ஒன்று என்ற அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் ஆற்றும் செயலெல்லாம் அன்பின் செயலாகும்னு சொல்றாங்க. சரிங்களா? நீங்க வெறும் என்ன செய்ய முடியாது, தத்துவமா கேட்டீங்கன்னா புரியாது. பயிற்சியா மாத்தினா என்னமா மாறும்? எல்லோருக்கும் அனைத்து உயிரும் ஒன்று என்ற அடிப்படையில் நான் என்னுடைய செயலை மாற்ற முடியும். அப்ப அனைத்து உயிரும் ஒன்றுன்றதை நான் உணரணும்னா ஆழ்ந்து இந்த தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு அடிப்படையில் தவம் என்பது தேவை. இல்லைன்னா நம்ம மன்றத்துக்கு போனாலுமே எனக்கு அவங்கள பிடிக்காது சார், இவங்களை பிடிக்கும் சார், அவங்கள பிடிக்காது சார், அவங்க சரி சார், இவங்க தப்பு சார், இப்படித்தான் நம்ம பேசிட்டு இருப்போம். அந்த காரணமா வச்சு மன்றத்துக்கும் போக மாட்டோம்.
மறுபடியும் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, அந்த பரமபதத்துல லேடர்ல இருந்து கடைசியில கீழே வந்துருவோம். வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல மனவளக்கலை ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு வந்துருவோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தங்கத்தின் மதிப்பு தனி மனிதன் சொத்து. இது என்னன்னா, இப்ப எங்க தாத்தா சொத்து வாங்கி போட்டார், அந்த ஊர்ல நான் போய் வசிக்க முடியல. சரிங்களா, எங்க அப்பா வாங்கி போட்டாரு, அந்த ஊர்ல என்னால வசிக்க முடியல. நான் வாங்கி போடுற இடத்துல என் பையன் இந்த நாட்டுல கூட இருப்பாரான்னு தெரியாது. சரிங்களா, என் பேரை அதுவும் தெரியாது, இந்த கண்டத்துல இருப்பாரான்னு தெரியாது. சரிங்களா, அப்ப இந்த தனி மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு என்னன்னா புரிஞ்சுக்கிறதா விஷயம். நம்ம இன்னைக்கே ஒட்டுமொத்தமா நீங்க முழுமையாக மாத்திக்கங்க அப்படின்ற விஷயம் இல்ல. நாம நம்முடைய கடமை என்ன அப்படின்ற விஷயத்த உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கடமைய நான் நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும்னு சொல்லிடுறோம். கடைபிடிக்க வேண்டும், நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். முடிந்தவரை நம்ம அதை நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு ஒரு பெரிய திட்டம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சிறிய அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அது பெரிய அளவுல அது விரிவடையும். அப்ப நம்ம ஏற்கனவே நமக்கு கிட்டத்தட்ட வெறும் 18,000 ஆசிரியர்கள் தான். தனி மனிதன் இந்த கவி மட்டும் முடிச்சிடறேன். அதாவது தங்கத்தின் மதிப்பு தனி மனிதன் சொத்து, தாய் தந்தை மக்கள் என்ற பாசம் போக்கி அங்கங்கும் தொழில் சமையல் பொதுவாய் செய்து. பெரிய கஷ்டம் என்னன்னா, காலையில எந்திரிச்சு மகளிருக்கு பெரிய, அதாவது நம்ம பாவப்பதிவுகள்ல பாவப்பதிவு இருக்கான்றதுக்கு ஒரு என்ன சார் அறிகுறி அப்படின்னா, உடலிலே நோய், உள்ளத்தில் களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில சிக்கல் சொல்லிடுவோம். சரிங்களா, ஆனா காலையில எந்திரிச்சு என்ன குழம்பு வைக்கிறது, இதை விட பெரிய குழப்பம் நம்ம கிட்ட இருக்கா? இதான் பெரிய குழப்பம். இன்னைக்கு காலையில என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு ஆரம்பிக்கிற குழப்பம் தூங்குற வரைக்கும் போக மாட்டேங்குது. நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்றது ஆரம்பிச்சிருது. சரிங்களா, அப்ப என்ன செய்யறாங்கன்னா பொதுவாய் செய்ய சொல்றாங்க. எதை? அங்கங்கும் தொழில் சமையல் பொதுவாய் செய்ய சொல்றாங்க. தொழில கூட நீ உனக்குன்னு செய்யாத, சமுதாயத்துக்காக செய்கின்றாங்க. தொழில் சமையல் பொதுவாய் செய்து ஆன்மீக நாட்டமுடன் வாழ்வதற்கு ஏற்ற எங்கள் நாடு என்று எவரும் பிரித்து சொல்ல இடமில்லா உலக பொது ஆட்சி காண்போம். இது என்னுடைய நாடுன்னு சொல்லக்கூடியதுக்கு, ஏன்னா நீங்க உங்கள் நாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய மொபைல் போனை நாம பயன்படுத்துறோம். அந்த போன் மூலமா தான் இப்ப நாம பேசிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு நாட்டுல உற்பத்தி ஆகக்கூடிய கம்ப்யூட்டர் மூலமா தான் அதுல ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து உற்பத்தி ஆகுது. அப்ப இது என்னுடைய நாடு இங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த எல்லை கட்டிய மனநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தால் நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய எந்த வாழ்க்கை வசதிகளையும் பயன்படுத்த முடியாது. மொபைலா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நான் முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்ப இந்த எல்லை கட்டிய மனநிலையிலிருந்து விரிவாக்கி என்னுடைய உலகம் நான் இந்த உலகத்துல வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான ரெப்ரசன்டேட்டிவ். சரிங்களா, அப்ப நான் அந்த ஒரு சிந்தனையில எடுத்துக்கிட்டு நான் சிந்திக்கும் பொழுது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, என்னுடைய சிந்தனை மேன்மை பெறும். என்னுடைய வாழ்க்கையில இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, எனக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கணும், இவங்க உடம்பு சரியா இருக்கணும், அவங்க படிக்கணும், இதெல்லாம் தன்னால நடக்கும். ஏன்னா உங்களுடைய குருவினுடைய நோக்கத்தை ஏன்னா உங்க வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சு போயிடுச்சு, அதெல்லாம் என்னைக்கோ முடிஞ்சே போச்சு. சரிங்களா, அத எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. குரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த எக்ஸ்டென்ஷன் லைஃப நீங்க குருவோட நோக்கத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்ப உங்களுடைய லைஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். உங்களுடைய லைஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆகும், லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பேன்ஷன் ஆகும், ஹெல்த் எக்ஸ்பேன்ஷன் ஆகும், எக்கனாமிக்கல் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவர் வேலை செய்வார். இது குருவுக்கு நீங்க வேலை செய்யுங்க, உங்களுக்கு அவங்க வேலை செய்வாங்க. சரிங்களா, குருவோட நோக்கத்தை நீங்கள் நிறைவு செய்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கு குரு பொறுப்பாவார். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும், நிச்சயமாக நிறைவாக வாழ முடியும். சரிங்களா, அந்த வகையில இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2 தலைப்புகளை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கிறோம், 2 கவிகளை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். உலக சமாதான கவியில 2 கவிதை நம்ம எடுத்திருக்கிறோம். கொஞ்சம் புத்தகத்தை எடுத்து நம்ம ஆழமா சிந்தனை பண்ணுவோம். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதும் அப்பொழுதெல்லாம் மன்றத்துக்கு வர்றது ஒரு பெரிய சர்வீஸ். சரிங்களா, மன்றத்துக்கு நீங்க போறது ஒரு பெரிய சர்வீஸ். அங்க போய் தவம் பண்றது ஒரு சர்வீஸ். முடிஞ்சா ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்கறது சர்வீஸ், ஒருத்தருக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறது சர்வீஸ். சரிங்களா, மன்றத்துக்கு போறதுதான் முதல் சர்வீஸ். அதுக்கப்புறம்
நீங்க அங்க போய் உட்கார்ந்து தவம் பண்றது, உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கறது, அதுக்கப்புறம் சரிங்களா. சும்மா போயிட்டு வந்தீங்கன்னாலே ஒரு தவ மையத்தையும் ஒரு அறிவு திருக்கோயிலையும் ஒரு அறக்கட்டளைகளையும் நீங்கள் ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு யூ ஆர் தி பார்ட்டிசிபென்ட் அப்படின்றத விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு மகானுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறீங்க. ஒரு உலக சமாதானம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை, ஒரே ஒரு நோக்கத்தை தன்னுடைய வாழ்நாளாக எடுத்துக்கொண்டு, தன்னுடைய வாழ்நாள் நோக்கமாக எடுத்துக்கொண்டு முழுவதும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரிய மகானுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்லாம் தன்னால சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். சரிங்களா. நம்ம எனக்கு அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, என் கூட இருக்கவர் சரியில்லை, ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவர் சரியில்லை, அந்த இந்த அங்க அறிவுத்திரு கோயில்ல போனா என்னை அவரு குறை சொல்றாரு, இவர் குறை சொல்றாரு, எந்த கருத்தையும் எடுத்துக்காதீங்க. வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உருவாகும். நீங்கள் நிச்சயமாக ஒரு மேன்மையான நிலையை அடைய முடியும். உங்களுடைய இல்லற வாழ்க்கை மேன்மை பெறும், பொருளாதார நிலை மேம்படும், சமுதாயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை என்பது மேம்படும், உங்களுடைய குடும்ப நிலை மேம்படும், சமுதாயம் நீங்கள் வாழக்கூடிய பகுதி மக்களுடைய வாழ்க்கை தரமே மேம்படும். நீங்கள் ஒருத்தர் ஒழுங்கா பயிற்சி பண்ணீங்கன்னா உங்கள் பகுதியில் வாழக்கூடிய அத்தனை மக்களுடைய மனநிலை, உடல்நிலை, பொருளாதார நிலை மேம்படும். சரிங்களா. அதனால இந்த பயிற்சியை முறையாக மேற்கொண்டு, நாம் முறையாக மன்றத்திற்கு சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு உலக மக்கள் நலமாக வாழ்வதற்கு உலக நல தொண்டன் வேதாத்திரி மகரிஷியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா போங்க. அப்ப நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும். உங்க வாழ்க்கைக்கு அவர் பொறுப்பு. சரிங்களா. வாழ்க்கை வளமுடன். நேரம் கருதி நிறைவு செய்கிறேன். அடுத்து வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம இந்த உலக சமாதான திட்டங்களை இன்னும் கொஞ்சம் விரிவாக சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும். 57 கவிகளை கொஞ்சம் நம்ம சிந்தனைக்கு எடுத்திருக்கிறோம். வாழ்க்கை வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் அன்பர்களின் கேள்விகளுக்கு பதில் வழங்க இருக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ள முறையில் அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க வீடியோல இருக்கீங்க இல்லையா? ஓகே, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. தங்களிடம் ஒரே ஒரு வேண்டுதல் ஐயா. அடியன் ஒரு சிறிய கவிதை எழுதியிருக்கேன். இது 2 வருடங்களுக்கு முன்பாக வேதாத்திரியத்தை பற்றி ஒரு சிறிய கவிதை, தங்களுடைய ஒரு தலைப்போடு ஒட்டியது அப்படிங்கறதுனால அதனை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாழ்க்கை வாழ்க்கை வேதாத்திரிய அமைதி பூங்கா என்கின்ற தலைப்பிலே இயற்றிய கவி. பரிணாமத்தில் வித்தெடுத்து வந்த மனிதன் உருவில் மாற்றமெடுத்து வந்ததொரு சமுதாய விலங்கு. இவன் அறிவாற்றல் வளர்ந்திருந்ததெனினும் இவன் போராட்டம் முடிவுறவில்லை. ஆசையால் பிறர் வளம் பறித்தான். அறிவால் சிந்தை செய்யாமல் பெண்ணினத்தை அவமதித்து அடிமைப்படுத்தினான். தாய் வழி சமுதாயத்தை மாற்றி அமைத்தான். பெண்ணின் முன்னேற்ற சிதைவு ஒரு பக்கம், மனிதனின் பண்பாட்டு சிதைவு ஒரு மறுபக்கம். இறையுணர்த்திய மகான்கள் பலர், அறம் உணர்த்திய அறிஞர்கள் பலர், எதையுணர்த்தியும் மாற்றமறையா சிலர். ஏன் இந்த அறிவு குறைபாடு? உண்மை ஆன்மீகம் உணரவில்லை. விண்ணுக்கும் விண்மீனுக்கும் கோளுக்கும் துணை கோளுக்கும் காற்றுக்கும் நெருப்புக்கும் நீருக்கும் நிலத்துக்கும் தாவரம் யாவைக்கும் ஊர்வன பரப்பன நீந்துவன யாவுக்கும் எனக்கும் உனக்கும் அவனுக்கும் தந்தை யார் தாய் யார்? என்றும் நிலைத்ததான சுத்த வெளியும் என்றும் இயக்க நிலையான பிரபஞ்ச ஆற்றலுமே என்றும் நம் தந்தை தாய் என்பதை என்று உணரும் இவ்வுலகம். அவ்வப்போது வந்த மகான்கள் பலர் அறவழி நிற்கச் சொல்லி இயற்றிய கவிகள் பல்லாயிரம் ஆயினும் தீய சக்திகளின் ஆதிக்கம் கூடிப்போச்சு, ஊன்றி போச்சு. அன்பும் அறமும் வேண்டுமென்றனர் நம் முன்னோர்கள். ஒழுக்கமின்மை நேர்மையின்மை கூடிப்போக சமுதாய துன்பம் கூடிப்போச்சு. பின் வந்தார் நம் மகான் வேதாத்திரி. என் செய்தார் நம் மகான் வேதாத்திரி? உலகில் அமைதி பூங்காவை நிலவ உலகெங்கிலும் தூவினார் நல் வேதாத்திரிய வித்துக்களை. நாமும் ஆசான் காட்டிய பாதையில் அனுதினமும் வளர்த்து காட்டினோம். அனுதினமும் அவை வளர்ந்த போதிலும் அவற்றிற்கு ஐநாவின் ஊன்றுகோல் எனும் உரம் தேவையாச்சு. இதோ கிளம்பி விட்டார்கள் நம் சங்கத்தின் பிரதிநிதிகள். இருளில் மூழ்கிய நம் மக்கள் அருளில் மூழ்கியதால் ஒளி கிடைத்தது, வேதாத்திரிய ஒளி கிடைத்தது. இனி ஆன்மீக ஒளி உலக மக்கள் அனைவருக்கும் எங்கெங்கும் எப்போதும். வாருங்கள் நண்பர்களே, நாம் அந்த வேதாத்திரிய பூங்காவிற்கு காலச்சக்கர வாகனத்தில் முன்னோக்கி செல்வோம்.
அந்த பூங்காவில் அன்பு மலர்களும் அறிவு மலர்களும் அற மலர்களும் மலர்ந்துள்ள அதன் நறுமணம் எங்கெங்கும் பறந்துள்ள. அங்கே போட்டி இல்லை, பொறாமை இல்லை, மதம் இல்லை, ஜாதி சன பேதமும் இல்லை, ஏமாற்று பிழைப்பும் இல்லை, அனைவரும் உழைத்தே வாழ வேண்டும். பசி இல்லை, ஏழ்மை இல்லை யாருக்கும், நீருண்டு உணவும் உண்டு யாவருக்கும், நாளை ஏன் செய்வோம் என்று ஒரு கேள்வியும் இல்லை. கல்விக்கும் உடல் நலத்துக்கும் கவலையுற வேண்டாம். குழந்தை வளர்ப்பும் முதியோர் பாதுகாப்பும் இனி அரசின் கடமையாச்சு. ஆம், ஓருலக ஆட்சி வந்தாச்சு, ஐநாவின் ஆட்சி வந்தாச்சு. அதுவே ஓருலக ஆட்சியின் மிகப்பெரிய அறக்கட்டளை. தவறு இழைப்போர் தம்மை கண்டித்து திருத்தும், போரெனும் அச்சமில்லை யாருக்கும், எல்லோருக்கும் எல்லாமும் பொது. இல்லந்தோறும் கதவிருக்கும், தாழ் இருக்காது, தோட்டந்தோறும் காயிருக்கும், கனி இருக்கும், காவல் இராது, சிறைகள் இனி தேவை இராது, அடைத்திடலாம். வாழும் உரிமையுண்டு மக்களுக்கு, இங்கே சமயமில்லை, சடங்குகளும் இல்லை, அதை கண்மூடி நம்புவாரும் இல்லை. அன்புண்டு, பண்புண்டு, அருளுண்டு, பொருளுண்டு, நிறைவுண்டு, அற வாழ்வுண்டு. வாழ்வோம் நாம் அந்த அமைதி பூங்காவில், மகிழ்வாய் மன நிறைவாய். வாழ்க வளமுடனையா, வாழ்க வளமுடன். உலக சமாதானம் இதுதாங்க. அவங்க இது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய அறக்கட்டளையினுடைய ஒரு தினத்துக்காக, அறங்காவல தினத்துக்காக நான் இயற்றியது. இதற்கு மீண்டும் இதனை வாசிக்கணும், யாருக்காவது இதை காமிக்கணும்னு எனக்கு ஒரு அவா இருந்தது. அது இன்றைக்குதான் அது சரியான ஒரு தினமாக அமைந்தது. மிக்க நன்றி ஐயா. என்னங்கய்யா? இந்த அறக்கட்டளைங்க போரூர் சக்தி நகர் ஐயா. போரூர் சக்தி நகர். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். தற்போது ஐயா அவர்கள் நண்பர்களின் கேள்விக்கு பதிலளிப்பார்கள். முதல் நண்பராக பிரேமலதா பால்ராஜ். வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுமா. ஒரு முறை மைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்க உரை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். அப்படியே நாங்களாம் இந்த குடும்ப கடமையில அப்பப்ப கொஞ்சம் தொய்ச்சு போறோம். இந்த மாதிரி பேராசிரியர்கள்லாம் பேசும்போது, இல்ல நம்ம செய்யறது தப்பு, திரும்ப ஒரு நம்ம போகணும், செய்யணும், மன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வருதுங்க ஐயா. அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. இப்ப நம்மலாம் யோகால இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் நம்ம உடற்பயிற்சி செஞ்சாவே நம்மளோட கர்ம வினைகள்லாம் அகலும்னு சொல்றாங்க. இந்த சமுதாயத்துல ஆனா எவ்வளவு மக்கள் கோயிலுக்கு போனாதான் கர்ம வினைகள்லாம் அகலும்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கும் அது சரிங்களா ஐயா? அப்ப நமக்கும் அது நம்மளோட கர்ம வினைகள் அகலும், அவங்களோட கர்ம வினைகள் அகலுங்களா ஐயா? இல்ல, அவங்களுக்கு எது நிறைவோ அதை அவங்க செய்யட்டும். சரிங்கய்யா. சரிங்க, நமக்கு எது நிறைவா இருக்கோ நம்ம அதை செய்வோம். நம்மளும் கோயிலுக்கு போயிருக்கிறோம். ஆமா, போயிருக்கோம் தாங்க ஐயா. நேரடியா எங்க மனவளக்கலைக்கு வரல. ஆமாங்க ஐயா. நம்ம கோயிலுக்கு போயிருக்கிறோம், எல்லா சாமியும் கும்பிட்டுருக்கோம், எல்லா பரிகாரம் பண்ணிருக்கிறோம், எல்லா பலகாரம் சாப்பிட்டு இருக்கிறோம். ஆமாங்க ஐயா. ஆனா நமக்கு அதுல ஒரு நிறைவு இல்லை, அதனால இங்க வந்திருக்கிறோம். சரிங்க ஐயா. நமக்கு யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க என்ன செய்யறாங்களோ அதை செய்யட்டும், அதையாவது கரெக்டா செய்யட்டும். அது ரொம்ப சந்தோஷம். கோவிலுக்கு போய் இறைவனை நல்ல பக்தியோட வணங்கிட்டு வராங்கன்னா அது நல்லது. அது ஒண்ணும் தவறான விஷயம் கிடையாது. இல்ல, இந்த கர்ம இப்ப நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது, இந்த தவம்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற நோய் எல்லாம் அகலும்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா அந்த கோயிலுக்கு போகும்போது அவங்களோட கர்ம வினை அடைஞ்சு அவங்களுக்கு நோய் இல்லாம அவங்க இருப்பாங்களா ஐயா? அதாவது ரொம்ப ஒண்ணுமே இல்ல, கர்ம வினை இல்லைன்னா அவங்க அதுவே போதும். ஓகேங்க ஐயா. அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு தனிநபருக்கும் தனிப்பட்ட ஒரு தொகுப்பு இருக்கு இல்லைங்களா? சரிங்க ஐயா. அந்த தொகுப்பு அவரவருக்குரியது. சரிங்க ஐயா. சரிங்களா? அதை அவங்கவுங்கதான் முடிவு பண்ணணும். எனக்கு நம்ம கோயிலுக்கு போறதே போதுமா, இல்ல நான் வேற ஏதாவது தேடணுமான்றது அவங்களுடைய வாழ்க்கை அதை உணர்த்தும். சரிங்கய்யா. என் சிஸ்டர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், வரமாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாம் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க அவங்களை வாழ்த்துறது மட்டும் தான் நம்ம வேலை. சரிங்கய்யா. சரிங்கய்யா. வாழ்த்துறது மட்டும்தான் நம்ம வேலையை தவிர. சரிங்கய்யா. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம். நம்ம சந்தோஷமா இருந்தாலே போதும், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கய்யா. சரிங்கய்யா. கோயிலுக்கு அவங்க கூட போய் அவங்க கூட உட்காந்து நல்லா ஜாலியா உட்காந்துட்டு வந்துடணும். அங்க போய் தவம் பண்ணிட்டு வந்துடணும்.
சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. கோயிலுக்கு நான் கூப்பிட்டேன்னா நேரம் இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னா போயிட்டு வந்துருங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, அங்க போய் நல்லா தவம் பண்ணுங்க. அங்க வர்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க. சரிங்க ஐயா, நீங்க அந்த இறைத்தன்மையோட ஆயிட்டீங்கன்னா நீங்க சொல்றத அவங்க தன்னால கேட்டுருவாங்க. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பாப்பு அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. பாப்பு அம்மா. பாப்பு அம்மா, ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணிட்டு பேசலாமா? நன்றிம்மா, நன்றிம்மா. கிடைச்சிருச்சுமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப அருமையான கவிதைம்மா உங்களுது. நல்ல நெடிய நீண்ட கவிதை, ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள்மா. அவர் உங்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்றேன். ரொம்ப அருமையம்மா, அருமையா இருந்தது. தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. ரொம்ப 2வது முறை எங்க ஸ்பீச் கேட்கறேன் நானு. ரொம்ப அருமை. உங்க மாதிரி இளைஞர்கள்லாம் வரணும் தம்பி, நிறைய வரணும், நிறைய ஸ்பீச் கொடுக்கணும் தம்பி. ரொம்ப சிறப்பான தலைப்பு, சிறப்பான ஸ்பீச், ரொம்ப அருமை. கேட்க கேட்க இன்னும் திருப்பி திருப்பி கேட்கணும். முதல்ல நம்ம ஆசிரியர்கள் கேட்கணும் தம்பி. 18,000 பேர் இருக்கிறோம், இத்தனை பேரும் கேட்கணும் உங்க ஸ்பீச்சை. மன்றத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஆமா, உணர்வா எடுத்திருந்தா நம்ம அத்தனை பேரும் கொண்டு போய் சேர்த்தாலே போதும். சீக்கிரம் மகர்ஷினர் கனவு கொண்டாட முடியும் இல்லைங்களா தம்பி? அவ்வளவு சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப தம்பி, ரொம்ப நல்லா இருந்தது. அது கடைசியா சொன்னீங்க பாருங்க, எல்லாருமே நம்ம ரெப்ரசன்டேட்டிவ், மகர்ஷியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். சூப்பர், ரொம்ப அருமை. அது மாதிரி நம்ம மன்றத்துக்கு போறதே ஒரு சர்வீஸ், நீங்க தவம் பண்றதே சர்வீஸ். நீங்க ரொம்ப அருமை. அதெல்லாம் கட்டாயம் அப்படி நம்ம போகணும். வாய்ப்பு கிடைக்கிறப்ப எனக்கெல்லாம் இப்போ 77 வயசு ஆகுது தம்பி. முடிகிறப்ப போய் ஒவ்வொரு வகுப்பு எடுக்கிறேன், எந்த இடத்துலயே பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம உணர்வா எடுத்ததுனால நீங்க சொன்ன மாதிரி நமக்கு நிறைய மாற்றம் வருது. அப்படி உணரணும் தம்பி. முதல்ல நம்ம ஆசிரியர்கள் எல்லாரையும் திருத்தி கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய ஆசை தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. உங்க மாதிரி இவங்கெல்லாம் பேசுங்க தம்பி, எல்லாரையும் இழுத்து கொண்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. திருப்பி திருப்பி கேட்கணும் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக வளர்மதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அம்மா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி. மிக சிறப்பாக இருந்தது அம்மா உங்க கவி. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்ல வார்த்தை இல்லை. ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு ஸ்பீச். அந்த உலக சமாதானம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குடும்ப அமைதி தான் நமக்கு முக்கியம். அதுவும் மனவளக்கலையில இருக்கவங்க கண்டிப்பா ஒன்னையும் நம்ம மகான் அவ்வளவு ஒரு உணர்ந்து கொடுத்திருக்காரு. அதை நம்ம ஒண்ணு உணர்ந்து செய்தோம்னாலே நம்ம எல்லாம் சிறப்பா அமையுன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப மிக்க நன்றி. வாழ்த்துக்கள். தெளிவா இருந்தது உங்க உரை. எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எனக்கு கேள்விகளும் இல்லை. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உமையாள் அம்மா, நீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாங்கம்மா. அம்மா வாய்ப்புக்கு நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா நீங்க நல்ல சிறப்பா சொல்லியிருந்தீங்க ஐயா. நம்ம ஒவ்வொருவரும் இன்டர் கனெக்டட். நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலக சமாதானத்துக்கு இது பண்ணணும். இப்போ ஒரு ஊர்ல ப்ரொடியூஸ் பண்ண கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. அதே மாதிரி இப்போ உலகத்துல வார்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க அங்க கஷ்டப்படுறாங்க. அங்க உலகத்துல ஒரு மனிதன் பட்னியா இருக்கான், அவன் கஷ்டப்படுறதுனால நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லாரும் நம்ம ஒருத்தர் லிங்க்டா இருக்கோம். அதனால நம்ம யாரு இது பண்ணாலும் நமக்கு கஷ்டம் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுட்டு நம்ம உலக சமாதானம் எல்லாருக்கும் வந்ததுன்னா எல்லாருமே பயனடைகிறோம் அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுதுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நன்றிங்க. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்ததாக சபரீஷ் சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நீங்க பேசலாங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. உங்க உரை ரொம்ப தெளிவா இருந்தது. நீங்க ரொம்ப உங்க லெவலே வேற இல்ல, சூப்பரா இருந்தது. ரொம்ப எக்ஸலண்ட். எனக்கு ஒரு கேள்வி. நீங்க சொன்னதுல அந்த ஒரு பாடல் சொன்னீங்க,
அதாவது அடையாளம் தான் துறப்போம் எல்லா தேசத்திலும் போய் அந்த பாடலான்னு கேட்டிருக்கேன். இப்போ என்னன்னா, இப்போ நீங்க இந்த சொல்ற மகரிஷி சொல்ற எல்லா கான்செப்டுமே இப்போ இன்க்ளூசிவ் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றாங்க MBA-ல இல்ல PGDMA அந்த ஹை லெவல்ல. அது எப்படி அவங்க இவரு எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு மகரிஷி, இனிமேல் அங்க படிக்கிற எல்லா இதுவுமே வந்து அப்பவே எப்படி கணிச்சாங்கன்னு கேக்குறேன். இவ்வளவு படிச்சாலுமே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, அதான் கேட்டேங்கய்யா. நமக்கு விஷயம் என்னன்னாங்க, இந்த பாடம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம மனிதர்கள் வந்து சிக்கல்கள் வந்ததுக்கு அப்புறம் ஏற்படுத்தினது. மகரிஷி அவங்க வந்து எழுதுனது வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிகால ஞானம்னு சொல்றாங்க இல்லைங்களா, முற்கால அனுபவம், தற்கால நிகழ்வு, எதிர்கால விளைவு, இது மூணையும் கணித்து அவங்க எதோட நம்ம கால வேக தூர வருமன் இந்த 4 நிலைகளை தாண்டியது இறைநிலை. அப்ப என்னன்னா அந்த காலம் அப்படின்ற நம்ம டைம் டிராவல் அப்படின்றது இப்ப சொல்றோம் இல்லைங்களா, அந்த டைம் டிராவலுக்கு என்னன்னா there is no need any equipment. அவங்க வந்து தன்னுடைய ஆன்ம நிலையில இறைநிலையோட இணையும் போது இட் இஸ் பாசிபிள் டு டைம் டிராவல் அப்படின்றத அந்த கணிப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த கணிப்பு அப்படின்னு யூகம்னு சொல்லக்கூடியது எதிர்காலத்துல எதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் தேவை அப்படின்றதெல்லாம் இவங்க அவங்களுடைய எண்ணம் தான் இன்னைக்கு பாடமா வந்திருக்கு. சரிங்க ஐயா, ரொம்ப சிறப்பு ஐயா. முடிச்சு உங்க நம்பர் போட்டு சாட்ல போடுங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குணவதி அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி மேடம். வாழ்க வளமுடன். பேசலாங்க. உங்கள் கவிதை மிகவும் நன்றாக இருந்தது. ஒரு மனிதன் வந்து வசனமா ஒரு செய்தியை சொல்றதை விட கவிதையா சொன்னா அது நீண்ட நாள் நிலைக்கும். நான் 11th படிக்கும்போது கண்ணகீசனை தேராமண்ணா செப்புவதுடைய எல்லாரும் செப்புன்னு எமையோர் வியப்பன்னு எங்க தமிழையா பாடம் நடத்தின ராகம் இன்னும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா கவிதைக்கு அப்படி ஒரு அமைப்பு உண்டு, சிறப்பு உண்டு. அதனாலதான் தாலாட்டு சொல்லி சொல்லி குழந்தைங்களை அந்த ஆட்டுக்கு வச்சாங்க. உங்க கவிதை நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக பெரிய ஒரு தத்துவம் உலக சமாதானங்கிறது, அதை எடுத்துட்டு பேசியிருக்கீங்க. நம்ம வரலாற்றுல பார்த்தோம்னாலேயே ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து முதல் பஞ்சசீல கொள்கையை கொண்டுட்டு வந்தார். நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போரை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம காந்தி மகான் வந்து நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு அறமுறையில போர் செஞ்சாங்க. அதுக்கெல்லாம் அப்புறம் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அந்த அணு விஷம் நாடகத்தை அவ்வளவு அற்புதமா கொடுத்திருக்காங்க. இந்த உலக சமாதான புத்தகத்தை படிச்சேன். மகரிஷி ஐயாவுடைய அந்த புத்தகங்கள் அனைத்திலுமே குடும்ப அமைதியிலேருந்து தான் எல்லாம் வருங்கிறது வரும். உங்களுடைய இதுல வந்து நிறைய பேர் வந்து எந்த தூரம் ஆழ்ந்து கேட்டாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா அது வேறு ஒன்றனுமே ஐயா. பாருங்க வரைக்கும் அந்த உக்ரைன் போர் பாருங்க, அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டல்ல குண்டை போட்டு அங்க குண்டை போட்டு அந்த ரத்த ஆறு ஓடிட்டு இருக்குது பாருங்க. அதை நினைச்சா மனசு கஷ்டமா இருக்குது. இப்ப சமீபத்துல பாருங்க நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல எவ்வளவு அமைதியான ஒரு சூழ்நிலையிலேயே ஆசிரியரை இது பண்றது, புத்தரு பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல என்ன ஒரு வேதனை. இதுக்கெல்லாம் பேஸ் வந்து அமைதியின்மைதான். அந்த அமைதியை வந்து குடும்பத்திலையும் அதற்கு பள்ளிக்கூடங்கள்லையும் அதுக்கப்புறம் நாட்டிலையும் கொண்டுட்டு வரணும். நல்லா இருந்தது உங்களோட ஸ்பீச். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இதுக்கு ஒரு ஸ்டெப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து எடுக்கணும் ஐயா. நிச்சயமா நிச்சயமாங்க. உலகம் முழுக்க விரைவில் சென்றடையும். அதற்கான முன்னெடுப்பா நம்ம வேதாத்திரியம் அப்படின்றத அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கு. ஆமாங்க. நல்லது. வாழ்க வளமுடன். உங்களை வாழ்த்தணும் தான். என்னை விட நீங்க நிச்சயம் சின்னவராதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வயது எனக்கு 69. அந்த கல்வி துறையில தான் நான் இருந்தேன். 18 ஆண்டுகள் ஆசிரியை, அப்புறம் பிரதாரி ஆசிரியை, அப்புறம் தலைமை ஆசிரியர், அதுக்கப்புறம் AUO. மகரிஷியை பத்தி அவங்கள்ட்ட நேரா வாழ்த்து வாங்கிதான் எம்பில் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் கூட இப்ப நியூஸ் பார்த்தாலே மன அமைதி போயிடுதையா. ஐயோ இப்படி வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. முருகேசன் ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்க ஐயா. ஒரே ஒரு முறை மைக் டச் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. முருகேசன் ஐயா. அடுத்ததாக செல்வராணி அம்மா அவர்களை அழைக்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பா உலக சமாதான கவி நல்லா சொன்னீங்க ஐயா. உண்மையாலுமே அனைவருக்கும் உரிய பதில்கள் எல்லாமே அதிலே இருக்குங்கிறது அம்மா பாப்பம்மா சொன்னாங்க. நாமக்கல்ல இருந்து அவங்க பேசியிருக்காங்க. அவங்களோட மாணவி நான் அவங்க கிட்ட இருந்து பயில்னேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலா அவங்க நிறைய தொடர்ந்து கொண்டு சென்றுட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த விஷயங்களை நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பாப்பம்மா அவங்களுக்கு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் செல்வராணி, நாமக்கல்ல தான் பயின்றேன். ஆக்சுவலா உலக சமாதான கவிதைகளை வந்து நீங்க இந்த மாதிரி நம்ம தினமும் சொல்ல சொல்ல ஏதோ ஒரு வகை ஏதோ ஒரு சொல் மற்றவர்களுக்கு போய் சேருங்கய்யா. கண்டிப்பா நம்ம இதை வெற்றிகரமா மகரிஷியோட இதை நம்ம எடுத்துட்டு போவோம். அனைத்து ஆசிரியர்களுமே எண்ணத்தை இதை விதிச்சோம்னா ஒரு நல்ல விருட்சமாக வருங்கய்யா. மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு வரிகளும் செதுக்கக்கூடியதாக இருந்தது சொல்லும் போது. அருமைங்கய்யா. வாழ்க வளமுடங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக முருகேசன் ஐயாவை மீண்டும் அழைக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன். அருள்நிதி ராதா அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிம்மா ஐயா. எக்ஸலண்டா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப எல்லாரும் விரும்புவது இதுதாங்க ஐயா, உலக சமாதானம் சீக்கிரம் வரணும் அப்படின்ட்டு. ரொம்ப நிறைய கத்துக்கள் சொன்னீங்க. அதுலயே அந்த பரமபதம் கத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா. கொஞ்சம் மனசு தவழும் போது நீங்க சொல்ற மாதிரி பாம்பு வாய்க்குள்ள நுழைஞ்சிட்ட மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் தம் கட்டி தான் மேலே ஏற வேண்டியது. சொல்லுவாங்கல்ல, ஒரு படி ஏறினா 4 படி இறங்குறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. முளைச்சரிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஐயா. அந்த மாதிரிதான் ஆகுது. நம்ம கொஞ்சம் மேல ஏறும்போது ஏதோ ஒண்ணு வந்து ஜோன்னு காலை பிடிச்சி விட்டுட்ட மாதிரி ஒரு சிக்கல் வந்து இதாகுது. நீங்க அருமையா சொன்னீங்க ஐயா. நல்லா இருந்துச்சு. உலகத்துல யாருக்கும் சிக்கல் இல்லாம இல்ல. அதை கடந்து வர்றது அந்த கடக்கிற டைம் தான் கொஞ்சம் ரொம்ப ஒரு கடினமான ஒரு டைமா இருந்து ரொம்ப முயற்சி பண்ணிதான் கடக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்குங்க ஐயா. அந்த கடினத்தை எளிமையாக்குறது நம்ம பயிற்சி. அந்த கடினமான சூழலை எளிமையாக்குறது பயிற்சி. பயிற்சி தாங்க ஐயா. ஆனா நம்ம வந்து இன்னும் ஆழ்ந்த நிலைக்கு போகாததுனால கொஞ்சம் கடினமா தெரியுது. ரொம்ப முயற்சி பண்ணிதான் கடக்க வேண்டியிருக்கு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. எங்களுக்காகவே பேசின மாதிரி இருந்துச்சு. அன்பர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் கீழே இறங்கி ஏறது ஒரு அற்புதம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. முருகேசன் ஐயாவை மீண்டும் அழைக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க உங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன் முருகேசன் ஐயா. அன்மியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. செவேல் ஐயாவை செவேல் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது. நீங்க சொன்னீங்க எடுத்துக்காட்டுகள்லாம் மகரிஷி எந்தெந்த எதுக்காக வடிவமைச்சாருன்னு எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. அதே மாதிரி நீங்க மன்றத்துல ஈடுபட்டவர்களும் நிறைகள் குறைகள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் நீங்க அவ்வளோ அனுபவத்துல சொன்னீங்க. அது உண்மைதான் ஐயா. எதையும் பொருட்படுத்தக்கூடாது. நீங்க முயலுன்னு நீங்க முயற்சி எடுத்து மேலே ஏறினா எதையுமே கண்டுக்காத நீங்க போகணும்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப அது ஆணித்தனமாக இருந்தது. ரொம்ப அது உண்மைதான் ஐயா. நம்ம அதுக்கு பயிற்சிகள் ஒரு நாளும்
சத்தம் விடாம செய்யணும்னு சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மையா. நம்ம உடம்புல நோய் இல்லாத நம்மளுடைய பொருளாதாரம் மென்மேலும் உயரத்துக்கு நீங்க சொல்றது எல்லாமே அது 100% நம்மளுடைய மகரிஷி கொடுத்த பயிற்சி ஒரு நாள் விடாம செஞ்சுட்டு வந்தாலும் நம்மளுடைய பொருளாதாரம் கரெக்டாக மேலே ஏறுதுங்க ஐயா. ரொம்ப நல்லதுங்க ஐயா சொன்னது. ஆனாலும் நம்ம இவ்வளவு தூரம் பண்ணிட்டோங்க ஐயா. ஏன் இவ்வளவு தூரம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்லாம் இன்னும் ஏயா இந்த அளவுக்கு இன்னும் அவங்க பெரிய தலைவர்கள்லாம் ஏயா இந்த அளவுக்கு வந்து எவ்வளவு மக்கள் அழிகிறாங்க? அது ஏன் அந்த இறையாற்றல் அதுக்கு தெரியாதுங்களா ஐயா? அந்த இறைக்கு ஏன் இந்த அளவுக்கு இருக்கு? வாழ்க்கை சொல்ல முடியுங்க. அதாவது நமக்கு இன்னைக்கு முதலே அந்த பேஜ்ல சொல்லும் போது கிட்டத்தட்ட வந்து 800 கோடியில இருந்து 1000 கோடி பேர் மக்கள் தொகைங்கயா. சரிங்களா? 18,000 ஆசிரியர்கள் தான் இருக்கிறோம். 18,000 ஆசிரியர்கள்ல மன்றத்துக்கு சர்வீஸ்க்கு வர்றதுக்கு எத்தனை பேர்னு பாருங்க. ஒவ்வொரு மன்றத்திலையும் போய் கேளுங்க. உங்க மன்றத்துல அறக்கட்டளையில எத்தனை ஆசிரியர்கள்னு பாருங்க. எத்தனை பேர் சர்வீஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த மனவளக்கலை பயிற்சி எடுத்தவங்க எத்தனை பேர் தொடர்ந்து பயிற்சி பண்றாங்கன்னு பாருங்க. பிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைன்னு சொல்லுவாங்க மகரிஷி. பிராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. நீங்க இந்த 18,000 பேர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருந்தோம்னா, தொடர்ந்து பயிற்சி பண்ணி மன்றத்துல சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பயிற்சி எடுத்த அன்பர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 50 லட்சம் பேர் தாண்டாது. சரிங்களா? முழுமையா பயிற்சி எடுத்தவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, அதாவது வேதாத்திரியம் அப்படின்னு ஒரு விஷயத்த தெரிஞ்சது தகவல் கூட அவங்களுக்கு தெரியாது, பயிற்சிக்கு மட்டும் தான் வந்திருப்பாங்க. இந்த 18,000 பேர்ல இருந்து ஒரு 50,000 பேருக்கு தான் உலக சமுதாய சேவா சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, வேதாத்திரியம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும். இந்த 18,000 பேர்லயும் எத்தனை பேர் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க, தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்றாங்க, எத்தனை பேர் சர்வீஸ் பண்றாங்கன்ற ஒரு இது எடுத்துக்கலாம். விருப்பம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க. இந்த உலக சமாதான புத்தகத்தை எத்தனை பிரிண்ட் ஆயிருக்குன்னு முதல்ல பாருங்க. சரி, அந்த எண்ணிக்கை குறைவா இருக்கு. மகரிஷி வந்து இருக்கும்போது ஒரு நிகழ்வை நினைவுபடுத்திக்கிறேன். என்னன்னா, மகரிஷிட்ட வந்து பதிப்பகத்துல இருந்து ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்றாங்க. என்ன தகவல்னா, ஐயா இந்த மாதிரி மத்த புத்தகங்கள்லாம் நல்லா விற்பனை ஆகுது, இந்த உலக சமாதான புத்தகம் மட்டும் அப்படியே இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் போட்டு வச்சது அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப மகரிஷி வந்து அது ரொம்ப அவங்களுக்கு பெரிய விஷயம்லாம் அதெல்லாம் இல்ல, சாதாரணமா எடுத்துக்கிட்டு அப்படின்னா அதை யாரும் விரும்பல அப்படின்ட்டாங்க. யாரும் அதை விரும்பல, அந்த புத்தகத்தை விரும்பலன்றதுல அந்த கருத்தை உள்ள நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். அந்த உலக சமாதானன்ற ஒரு நோக்கத்தை விரும்பி இருந்தாங்கன்னா அப்ப இந்த விரும்பக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை கூட 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 இந்த தற்காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் மாறும். அந்த எண்ணிக்கை கூடுறதா நம்ம வேலை. சரி, அதுக்குதான் நம்ம தொடர்ந்து வாழ்த்துக்கிட்டே இருப்போம். எப்பெல்லாம் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் வையகத்தை வாழ்த்துறதா நம்ம வேலைங்க. நல்ல தவம் செஞ்சு வாழ்த்துறது இன்னும் கொஞ்சம் சிறப்புங்க. சரி, ஆசிரியர்கள் எண்ணிக்கை பெருகணும், மனவளக்கலை அறம் பயின்றோர்கள் பெருக வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அறம் தழைக்க வேண்டும் அப்படின்றது ஆன்மீக பெரியவர்களுடைய வாக்கு. அதுக்கு நம்ம குருவோட நோக்கத்தை நம்ம நோக்கமா எடுத்து செய்வோம், நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. அந்த முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நல்லாவே அந்த எடுத்துக்காட்டுகள் ஃபுல்லா நுணுக்கங்களும் நல்லா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. சுகன்யா அம்மா அவர்களை அன்போடு இருக்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுறாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உங்களோட கவிதை நல்லா இருந்ததுமா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இந்த உலக சமாதான புக்கு வந்து எப்படி நாங்க வாங்குறது? மனவளக்கலை மன்றங்கள்ல கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து மஸ்கட்ல இருக்கேன். சரிங்கம்மா. இங்க உள்ள மன்றத்துல நான் கேட்டாலும் எனக்கு கிடைக்குமா? கிடைக்குங்கம்மா, நிச்சயமா கிடைக்கும். இல்லைன்னா வர வச்சு கொடுப்பாங்கம்மா. ஆன்லைன்ல நீங்க பாருங்க, நம்ம பதிப்பகத்துல இருந்தே அதை அனுப்புவாங்க. சரிங்களா? இல்ல அப்படின்னா அங்க மண்டபத்துல கேட்டீங்கன்னா அவங்க யாராவது வரும்போது டிராவல் பண்ணும்போது தபால் மூலமா கொடுப்பாங்க, வாங்கி கொடுப்பாங்க.
சரிங்க. இப்போ உலக சமாதானம்ன்றது வந்து முதல்ல வந்து குடும்பத்திலேயே சமாதானமானதான் வரும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து பயிற்சியில இருக்கிறதுனால ஓரளவு என்ன நான் சமாதானப்படுத்திட்டு ஓரளவு ஒத்து குடும்பத்துல இருக்கிறேன். இப்ப என்னுடைய வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவங்க அவங்க குடும்பத்தோட விஷயங்கள் எதுவும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரு சரியா. நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேட்கணும்னா, ஏன் இத வந்து நீ எல்லாத்துக்கும் கேக்குற, ஏன் இப்படி பேசுற அப்படிம்பாரு. சரி நம்ம எதுவுமே கேட்டுக்க வேணாம், ஏதாவது பிரச்சனைன்னு நம்ம அமைதியா இருந்தா, ஏன்னா நம்ம குடும்பம் பார்க்கணும் இல்லையா, சார் எதையுமே நம்ம நினைக்காம அமைதியா இருந்தோம்னா, நீ ஏன் கேட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டியா, ஏன் கேட்க மாட்டியா அப்படிம்பாங்க. சோ இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி நான் அதை அணுகிறது ஐயா? அதனால என்னோட மன அமைதி கெடுது. நீங்க ஓரளவு நான் வந்து அமைதியாகின்னு சொன்னேன், நீங்க சொன்னீங்க நீங்க பேசும்போது. ஆமா, ஓரளவுக்கு நான் அமைதியா இருந்து குடும்பத்தை அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டேன். அந்த ஓரளவுன்றத அளவு இல்லாம முழுமையான அமைதியாக்கிருங்க. நம்ம மாதிரி சொல்லுவது என்ன சொல்லுவாங்கன்னா, பொறுமைக்கு வந்து எல்லை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதை முழுமையாக இந்த உலக சமாதானத்தை முழுமையா படிக்கும் போது நீங்க மனவளக்கு இது அகத்தாய்வு 3ல வந்து மனிதருள் வேறுபாடு ஏன்னு ஒரு தலைப்பு இருக்கும். அப்ப அந்த மனிதருள் வேறுபாடு ஏன்னு படிச்சீங்கன்னா அவங்களுடைய சைக்காலஜி, அதாவது நீங்க ஒருத்தருடைய சைக்காலஜி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மனிதருள் வேறுபாடு ஏன் புத்தகத்தை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து சோசியல் சைக்காலஜி. முதல்நிலை அகத்தாய்வு என்பது செல்ஃப் சைக்காலஜி. இரண்டாம் நிலை அகத்தாய்வு என்பது ஃபேமிலி சைக்காலஜி. மூன்றாம் நிலை அகத்தாய்வு என்பது சோசியல் சைக்காலஜி. இந்த மூணையும் நீங்க கிளியரா நல்லா ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸிங்க. சரி, அகத்தாய்வு பண்ணல, அதுதான் என்னோட ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். அகத்தாய்வு படிங்க, அதை திரும்பவும் முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை படிங்க. நல்லா மன்றத்துல வாய்ப்பு இருந்தா மன்றத்துல கலந்துக்குங்க, இல்ல ஆன்லைன்ல கலந்துக்கணும் ஆன்லைன்ல கலந்துக்குங்க. சரிங்களா? புத்தகத்தை எதுவுமே வாய்ப்பு இல்லைன்னா புத்தகத்தை முதல்ல நல்லா படிங்க. மனவளக்கலை தொகுப்பு 1, 2, 3 படிங்க. நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இதெல்லாம் இயல்பா மாறிடும். அதுக்கப்புறம் உலக சமாதானம் படிங்க. சரி ஐயா, ரொம்ப தெளிவான விளக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஜெயக்குமாரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் உலக சமாதானத்தை பற்றி. எத்தனை பேரிடம் உலக சமாதான புத்தகம் இருக்கு, எத்தனை பேர் பயிற்சி பண்றீங்க, 18,000 பேர்ல எத்தனை பேர் சர்வீஸ் பண்றீங்க? உண்மையிலேயே இது நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு பதில் தாங்கய்யா. முழுமையா 18,000 பேரும் பண்ணா அதே எங்கேயோ போய் நிக்கும் இல்லைங்களையா? பயிற்சியை பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சொல்றாங்க, ஒரு சில தடை வந்தா அது ஆன்மீகத்துல முன்னேறும் போது வர தடைகள் தான். அதையும் மீறி நம்ம வரணும் இல்லைங்களா? மனதுல வந்து நம்பிக்கை வேணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் குரு மேல நம்பிக்கை இருந்தா எப்படிப்பட்ட தடைனாலும் நம்ம அதை உடைச்சிட்டு வெளியே வரலாம் அப்படின்ற நிலையில தான் நம்ம மனவளக்கலை அன்பர்கள். மன்னிக்கணும், தடைன்னா வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. தடை என்பது என்னன்னா குருவோட நோக்கம் என்னோட நோக்கம் வேற வேறையா இருது, அதான் தடை. ஓ ஆமாம், சரிங்க. அது நீங்க பேசும்போதே சொன்னீங்க. கரெக்ட். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம். தடையே வராது. கண்டிப்பா கண்டிப்பா. கார் வாங்கணும், பிள்ளை வந்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நான் விருப்பம் வச்சுன்னா அது தடையா மாறி. சரிங்க. உடல்நல பிரச்சனை வரும்போது அதெல்லாம் 2 நாள்ல சரியா போயிருங்கம்மா. சரிங்க, அது கரெக்டுங்க. உங்ககிட்ட பேசவே முடியாது. 2 நாள்ல சரியா எல்லாமே குருதான். அதான் ரொம்ப சிறப்பான பதிலுங்க. ரொம்ப அப்படியே அந்த எவ்வளவு பெரிய கடினமான ஒரு சூழ்நிலையை கூட உங்களுடைய பேச்சு வந்து தடைய அந்த உடச்சி அதுல இருந்து வெளியே வர மாதிரி உங்களுடைய சிந்தனைங்க. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு அந்த மனதை லேசாக்குற மாதிரி உங்களுடைய சிந்தனை. பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம குருவின் வழியில பயிற்சிகளை மகரிஷியின் கருத்துக்களும் நம்ம கருத்தும் ஒன்னா இருக்கும்போது நம்மளால முடியும் அப்படின்றத தெளிவுபடுத்திருக்கீங்க. ரொம்ப சிறப்பான பதிலுங்க. அப்ப என்ன ஆயிருன்னா உங்க பிரச்சனை வந்து அவர் பிரச்சனையா மாறிடும். ஓ சரி சரிங்க சரிங்க.
ரொம்ப சிறப்பான பதிலுங்கய்யா. மனமே ஒரு லேசானது போல இருந்தது. குருக்கு நன்றி, வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் நன்றிகளும் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முருகேசன் ஐயா கடைசி வரைக்கும் அவங்க அன்மியூட் ஆகவே மாட்டேங்கிறாங்க. மொபைல் ஹேண்டில் பண்றதுல ஏதாவது ப்ராப்ளம்? இறுதியா ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தாச்சு ஐயா. நீங்க மைக்க ஒரே ஒரு முறை லேசா டச் பண்ணிட்டீங்க, அன்மியூட் ஆயிருங்க. வாழ்க வளமுடன். சரிங்க, ஓகே. அடுத்த முறை ஐயா அவர்கள் அதனை தெரிந்து கொண்டு அந்த மைக் இருக்க இடத்துல டச் பண்ணீங்க முடிஞ்சால். ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. மிக சிறப்பா இருந்தது ஐயா இன்றைய தினம். உங்களுடைய உரையும் இந்த டாபிக்கே நிறைய பேர் எடுக்கிறது இல்ல, சில பேர் தான் பேசுறாங்க. எனக்கு கூட மன்றத்துல எனக்கும் இந்த டாபிக் பேசணும்னு அப்ப நானே சொல்லுவேன். இது அப்பப்ப நம்ம பேசிக்கிட்டே இருந்தாதான் இந்த சமுதாயத்துல அது பதிவாகி அது செயலுக்கு வரும், நம்ம பேசணும் அப்படிங்கறத. இப்போ ஒரு போன மாதம் கூட சிந்தனை உரையா 14 திட்டங்களை தான், மகரிஷியினுடைய திட்டங்களை தான் எனக்கு பேசுறதுக்கு சிந்தனையா வந்தது. மகரிஷி நாங்க இந்த ஆண்டு அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறோங்கம்மா. இங்க மதுரையில ஐயர் பங்களால என்ன பண்ணோம்னா, ஜனவரி ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு பேராசிரியர்கள் சிந்தனை எடுத்திருக்கோம். அது எல்லாமே யூடியூப்ல இருக்கு. சரிங்க சரிங்க, சிறப்பு. அது இந்த 14 நாளும் 14 தலைப்புகளை 14 பேராசிரியர்களை வச்சு பேசி இருக்கிறோம். சரிங்க, சிறப்பு. எல்லா மன்றங்களையும் நீங்க சொன்ன மாதிரி நடைமுறை கொண்டு வரணுங்க. ஏன்னா திரும்ப திரும்ப நம்ம அகத்தாய்வு நிலை, அந்த உடல் பயிற்சி, உடல் சார்ந்த விஷயங்கள், இல்ல இறை தத்துவம், இதுக்குள்ளேயேதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இத மகரிஷியோட முக்கியமான இதே உலக அமைதி. அப்ப நம்மள பேசிக்கிட்டே இருந்தாதான் அது கொஞ்சம் செயலுக்கு அந்த பதிவா, சமுதாய பதிவா போகும் இல்லைங்களா? அதுதாங்க. அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா உங்களுடைய இந்த நீங்க தொடர் சிந்தனையா இது வழங்குறீங்க. அடுத்த வாரம், அடுத்த மாதமும், அடுத்த முறையும் நீங்க இதனுடைய பேசுங்கய்யா. இது மிக சிறப்பான ஒரு தலைப்பு. ஏன்னா இதுலயே எல்லாமே அடங்கி இருக்கு. இறை தத்துவத்தில இருந்து எல்லா விஷயங்களுமே அடங்கி இருக்குது. அத சிறப்பா நீங்க அதை சொன்னீங்க. இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது. ஏதோ அது தனியா மகரிஷியோட குறிக்கோள் தனியா நடக்கும்ன்ற மாதிரியும், நமக்கானது மட்டும்தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோன்ற மாதிரி இல்லாம இரண்டும் ஒருங்கிணைத்துதான் கொண்டு போகணும். அது வேறு இது வேறு இல்லை அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப தெளிவா இருந்தது அந்த உரை. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இதோடு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்துக்கலாமாங்க ஐயா? நிறைவு செய்யலாமா? நிறைவு செய்யலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. வேற ஒருத்தவங்க இதுல கேட்டு இருக்காங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சண்முக பிரியாவா பாக்கலாங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்தாச்சுங்கம்மா. நீங்க கேள்வி கேட்கலாமா? இறுதி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப மியூட் ஆயிடுச்சு. ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. பேசலாங்கம்மா, பேசுங்க. மியூட் ஆயிட்டு மியூட் ஆச்சு. இப்போ ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. டச் பண்ணிட்டு நீங்க பேச ஆரம்பிங்க. ஒரே ஒரு தடவை டச் பண்ணா போதும். போதும், அப்படியே விட்டுருங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. 2 டவுட் ஐயா எனக்கு. இப்போ மகரிஷியோடது யூனிவர்ஸ்ன்றது எனர்ஜின்னு சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம மன்றத்துக்கு அதிகமா வந்தா கோயிலுக்கு அதிகமா போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் இப்ப கோயில்லயும் நம்ம சிலைக்குள்ளேயும் நம்ம அதே எனர்ஜியை தானே ஐயா பாக்குறோம். சோ நம்ம இப்போ இந்த ஆதி சங்கராச்சாரியார் அந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, பெரியவா எழுதியிருக்க புக்ஸ், அந்த புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சிலைக்குள்ளேயே எனர்ஜி இருக்குன்னு தான் சொல்லி எழுதியிருக்காங்க. சோ நம்ம ரெண்டுலயுமே சைமல்டேனியஸா இருக்க முடியாதா? லைக் இதுல ப்ராசஸ் பண்ண அதை கொஞ்சம் விடுற மாதிரி வந்துருமா? இல்ல, உங்களுக்கு எது சூழல் அமைதோ, இது என்னன்னா பிடிக்குது பிடிக்காதுன்றது விஷயமே இல்லைங்கம்மா. பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது விஷயம் இல்ல. எதுக்கு உங்களுக்கு வாய்ப்பும் சூழலும் கிடைக்குதோ அதை செய்யுங்கன்னு சொல்றதுதான். கோயிலுக்கு போய் என்னால உட்கார்ந்து தவம் செய்யறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சதுன்னா அதை செய்யலாம் தாராளமா. கோவில்ல நமக்கு தனியா ஒரு தவக்கூடம் ஒரு ஹால் மாதிரி வச்சிருக்காங்க இல்லைங்களா, அங்க போய் தவம் செய்யலாம். அங்க போய் சிலை வழிபாடு தவறானா போய் சிலையை கும்பிட்டு வர்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு டைம் இருக்கு, டிராவல் பண்ண முடியும், போயிட்டு வர்றதுக்கான ஹெல்த் இருக்கு அப்படின்னா போயிட்டு வரலாம், தாராளமா போயிட்டு வரலாம்.
சரி, அதான் ஒரு டவுட். இதுல டிராவல் பண்ண பண்ண அதை விடுற மாதிரி வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இல்ல, நீங்க வந்து ஏன் அந்த பேரியரை நீங்க கிரியேட் பண்றீங்க? விடணுமா வேண்டாமான்ற முடிவு பண்ண வேண்டியது என்னன்னா சூழ்நிலை தான். சரிங்களா? நீங்க இப்ப வந்து உங்களால டிராவல் பண்ண முடியும். நாளைக்கு வந்து நீங்க வேற ஒரு நாட்டுக்கு நீங்க போறீங்க. அந்த ஊர்ல கோவிலே இல்ல அப்படின்னா அங்க தெய்வம் இல்லைன்னு ஆயிருமா? நீங்க உங்க சூழல் காரணமா, வேலை வாய்ப்பு காரணமா கோவிலே இல்லாத ஒரு நாடு இருக்கு இன்னைக்கு உலகத்துல இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த நாட்டுல போய் நான் கோவிலுக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு தெய்வமே இல்லைன்னு ஆயிருமா? இல்ல. அப்ப அந்த நாட்டுல போய் நீங்க எப்படி வழிபாடு நடத்த முடியும்? அப்ப எப்ப எந்த சூழல்லையும் என் கூட இறைவன் இருக்கிறான். அந்த உண்மையை விளங்கிக்கிறதுக்கான தத்துவம் தான் இது. அந்த சிலையிலும் இறைவன் இருக்கிறான். அதனால வந்து இறைவன் இங்கதான் இருக்கிறான் அப்படின்ற சிலையில் மட்டுமல்ல, சிலையிலும் இருக்கிறான். ஓகே, புரியுது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா சொன்னது வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து கோவிலுக்கு போவதை நம்ம தவிர்த்துருவோமா படிப்படியா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்க வர்றீங்கம்மா. அப்படி கிடையாது. ஏன்னா நமக்கு இது புரிதல் வந்துருச்சு. இப்ப இந்த புரிதல் இல்லாதவங்களுக்கு சிலையில மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு தினமும் கோவிலுக்கு போறாங்க. நமக்கு அந்த புரிதல் வந்துருச்சு. கோவிலுக்கு போகலாம், போகாமலேயும் வீட்டுல இருந்து பண்ணலாம், எந்த இடத்துலயும் நாம வந்து இறையாற்றலையும் நம்ம வந்து உணர முடியும் அப்படிங்கறதுதான் வந்து ஐயா வந்து விளக்குனாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சவுந்தரராஜன் ஐயா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு முறை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அப்புறம் இப்ப ஆகஸ்ட் 1ல இருந்து 14 வரைக்கும் 14 பேராசிரியர் பேசி இருக்கிறதா சொன்னீங்களா ஐயா? அது எந்த லிங்க்லங்க ஐயா பாக்குறது? யூடியூப் சேனல் வந்து உலக சமாதானம் யூடியூப் சேனலுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ஐடில பேசி அதுல எதுவும் மாற்ற முடியும்னு நான் பாக்குறேன். லிங்க் இதுலயே போடுறதா இருந்தா கூட போடலாங்களா ஐயா? பேசுறது இதுலயே அந்த சேனல் இது பண்ணலாம். நான் ட்ரை பண்றேங்க. அந்த நிகழ்வு முடியறதுக்கு முன்னாடி நான் போட முடியும்னா போட்டுறேன். சரிங்க ஐயா, போட்டுருங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதோடு நிறைவு செய்துக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஐயா அவர்கள் உலக சமாதானம் பகுதி 2 என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலையும் அளித்து இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றியை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழ்வோம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள் பி. சுரேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் கூட என்னுடைய ஊரும் வந்து மதுரை தாங்கய்யா. வருவோம் அப்பப்ப வந்து பாக்குறோங்கய்யா. அங்க வந்து பாக்குறோம். ஐயர் பங்களா தான் உங்களுடைய தவமயமாங்கய்யா? ஆமாங்க, ஐயர் பங்களால இருக்கும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம். சரிங்க சரிங்க. சிறப்பையா சிறப்பையா. எங்க வீட்டுல கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம மதுரைன்றனால நிறைய பேராசிரியர் வராங்க, ஏன் நான் மதுரையில இருந்து யாரும் வரலன்னுவாங்க. கரெக்டா வந்தது உங்களுடைய இதுவும் வந்து எனக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு இரையாற்றல் கொடுத்தது. அப்ப நான் சொன்னேன், நேற்றுக்கு தான் சொன்னேன் நானு, பாருங்க நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க, நம்ம ஊர்ல இருந்து ஒரு பேராசிரியர் பேசுறாங்க. ரொம்ப சிறப்பையா, ரொம்ப சிறப்பையா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே